கடற்கரையில் குளிர்ந்த காற்று வீசுகிறது. கடல் எந்த கொந்தளிப்பும் இல்லாமல் அமைதியாகவும் கம்பீரமாகவும் உள்ளது. தூரத்தில் சில படகுகள் கரைகளை நோக்கிச் செல்கின்றன. கடற்கரையில் சிலர் சிறிய குழுக்களாக கூடி ஓய்வெடுக்கின்றனர். கடற்கரையில் சில குழந்தைகள் விளையாடி வருகின்றனர். ஒரு குழந்தை தனது 2 கால்களையும் மணலில் புதைத்து பொம்மைகளை உருவாக்குகிறது. மற்றொரு குழந்தை வண்ணமயமான சங்குகளை சேகரிக்கிறது. அங்கு செத்த மீன்களின் செதில்கள் சில சிதறி கிடக்கின்றன. சில நத்தை ஓடுகளும் காணப்படுகின்றன. அப்போது ஒரு குழந்தை சற்று தூரத்தில் கிடந்த ஒரு எலும்பு துண்டை கொண்டு வந்து தனது தங்கையிடம் காட்டியது. அதை கொண்டு வந்த குழந்தையின் பெயர் பிளவட்ஸ்கி. இதோ, எனக்கு ஒரு எலும்பு கிடைத்தது. இது ஏதோ கடல்வாழ் விலங்குடையதாக இருக்கும் என்று பிளவட்ஸ்கி சொன்னாள். முனி அந்த எலும்பை கையில் எடுத்து கூர்ந்து ஆராய்ந்தாள். திடீரென்று சத்தமாக சிரித்தாள். அதோ குதிரைகள் என்று கத்தினாள். சிறு குழந்தைகள் அங்கும் இங்கும் பார்த்தனர். ஆனால் எங்கும் குதிரைகள் தென்படவில்லை. அதோ படைவீரர்கள் போருக்குச் செல்கிறார்கள். போர் என்றால் என்ன? மரணமே என்று முனி சொன்னாள். போரா? படைவீரர்கள் எங்கே? அதோ போன வீரர்கள் எல்லாம் இறந்துவிட்டார்கள் என்று முனி கண்ணீர் வடித்தாள். சிறு சிறு குழந்தைகள் குழந்தை முனியை பார்த்து சிரித்தனர், கூச்சலிட்டனர். ஒரு கைப்பிடி மணலை காற்றில் வீசினர். அப்போது முனி இவ்வாறு சொன்னான். இதோ, அந்த போரில் இறந்த ஒரு சிப்பாயின் எலும்புதான் இப்போது என் கையில் உள்ளது. குழந்தைகள் அனைவரும் கைதட்டி மீண்டும் கூச்சலிட்டனர். ஆனால் இந்த மீன் விஷயம் என்ன என்று நடாஷா கேட்டாள். முனி அந்த மீனை கூர்ந்து ஆராய்ந்தான். ஆம், இந்த மீன் இறந்து 100 வருடங்கள் ஆகிவிட்டன. இப்போது அதை நாம் பார்க்கிறோம். இந்த இறந்த மீன் எங்கோ திமிங்கலமாக பிறந்தது என்று முனி சொன்னாள். குழந்தைகள் பலே பலே என்று கைதட்டினர். ஒரு காற்று மாலை மேலே தூக்கியது. குழந்தைகள் அனைவரும் எழுந்து குதித்தனர். ஆனால் இந்த காற்று கூட 100 வருட பழையதா? இல்லை, கோடி வருட பழையது. அப்போதிருந்து மெதுவாக வீசி நம்மிடம் வந்துள்ளது. குழந்தைகள் அனைவரும் சேர்ந்து முனியை கேலி செய்தனர். பூமி மற்றும் ஆகாயம் உண்மையில் கலக்கவில்லை. தூரத்தில் இருந்து பார்த்தால் கலந்தது போல் ஒரு பகுதி தோன்றும். அதை ஆங்கிலத்தில் ஹாரிசன்ட் என்பார்கள். தமிழில் க்ஷிதிஜ ரேகை என்று பெயர். மெதுவாக இருட்டுகிறது. குழந்தைகள் ஒவ்வொருவராக வீட்டிற்கு செல்கின்றனர். ஏய் முனி, நீ நகரவில்லையா? முனி பேசவில்லை. எங்கோ வேறு உலகங்களை நோக்கி பார்த்து கொண்டிருந்தாள். க்ஷிதிஜ ரேகையை தாண்டி அவளது பார்வைகள் எங்கோ தாண்டி செல்கின்றன. இருள் சூழ்ந்து விட்டது. முனி அப்படித்தான் ஆகாயத்தை அண்ணாந்து பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த பாப்பாவை தேடி அவனது பெற்றோர்கள் வந்தனர். முனியின் உண்மையான பெயர் பிளவட்ஸ்கி. முழு பெயர் ஹூனா பெட்ரோவ்னா பிளவட்ஸ்கி. திருமணம் செய்தால் அவளது நிலைமை சீராகும் என்று விட்டில் யோசித்தார்கள். ஆனால் இந்த பெண்ணை பற்றி தெரிந்தவர்கள் யாரும் திருமணம் செய்ய முன்வரமாட்டார்கள். ஏனென்றால் இவள் ஒரு பேய் பிள்ளை. பேய் வந்தவள் போல் ஏதேதோ பேசுகிறாள். அவற்றுக்கு அர்த்தம் இருக்காது. படிப்பையும் விட்டுவிட்டாள். தனிமையில் அறையில் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு தன்னிடமே ஏதேதோ பேசிக்கொள்வான். எதிரில் யாரோ இருப்பது போல் நினைத்துக்கொண்டு அவர்களை நம்பி அவர்களுக்கு பதிவளிப்பாள். உண்மையில் அங்கு யாரும் இருக்க மாட்டார்கள். பிளவட்ஸ்கி தவிர பெற்றோர் ஒரு ராஜ குடும்பத்தவர். ஒரு மாநிலத்தில் ஜார் சக்கரவர்த்தியின் ஊழியர், பெரிய நிலப்பிரபு. அப்படிப்பட்டவருக்கு இப்படி ஒரு குழந்தை எப்படி பிறந்தது? சில உறவினர்கள், உங்கள் மகள் அப்படி மக்களுடன் சேர்ந்து கடற்கரையில் சங்கு விளையாடிக் கொண்டிருக்கிறாள். நாம் யார்? அந்த மீனவ குழந்தைகளின் நிலை என்ன என்று பெற்றோரின் உறவினர்கள் மென்மையாக திட்டுவார்கள். அந்த வார்த்தையால் பெட்ரோவ் தனது மனைவி ஹுலாயிடம் சொன்னார். இவன் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்தவன். ஹனா தனது மகளை சரியான பாதையில் கொண்டு வர முயன்றாள். ஆனால் முடியவில்லை. சிறு வயதில் கிறிஸ்தவ ஆர்த்தடாக்ஸ் தேவாலயத்திற்கு அழைத்துச் சென்று இந்த குழந்தையின் தலையில் புனித நீர் தெளித்து ஞானஸ்தான சடங்குகளும் செய்தார்கள். அதாவது அந்த குழந்தை இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்பில் உள்ளது. அப்படி இருக்கும்போது இவளுக்கு இந்த சைத்தானிய செயல்கள் எப்படி வந்தன? ஒரு நாள் மாலை பிளவட்ஸ்கி கடற்கரைக்கு சென்று அமர்ந்தான். ஒரு புறம் நீல வானம், மறுபுறம் நீல கடல், இரண்டும் கலந்தது போல் காட்சியளித்தன. ஆகாயத்தில் மேகங்களின் வரிசையும் கடலில் அலைகள் அடுக்கடுக்காகவும் வந்து கொண்டிருந்தன. பிளவட்ஸ்கி கடலை நோக்கி ஒருமுகமாக பார்த்து கொண்டிருந்தாள். திடீரென்று நீல கடல் வெள்ளையாக மாறிவிட்டது. அதிலிருந்து ஒரு வெள்ளை குதிரை வெளியே வந்தது. அந்த குதிரையின் மீது ஒரு வீரன் அமர்ந்திருந்தான். பூமியில் நடப்பது போலவே அந்த குதிரை கடல் மீது மிக வேகமாக ஓடி கடற்கரைக்கு வந்தது. குதிரையின் குரலில் ஒரு ஆத்ம கூக்குரல். அப்போது குதிரையின் மீது அமர்ந்திருந்தவன் கீழே இறங்கினான். பெண்ணே பிளவட்ஸ்கி, நலமாக இருக்கிறாயா என்று விசாரித்தான். ஐயா, நீங்கள் யார்? நான் உங்களுக்கு எப்படி தெரியும்? பெண்ணே, நீ எனக்கு பல பிறவிகளாக தெரியும். உன் அம்மாவை பற்றியும் தெரியும். வரவிருக்கும் கிரைமியா யுத்தத்தை பற்றியும் தெரியும். கிரைமியா யுத்தமா? ஆம், விரைவில் போர் வரப்போகிறது. அப்போது பிரிட்டிஷாருக்கும் ரஷ்யர்களுக்கும் இடையே மோதல் ஏற்படும்.
அப்போது நீ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்? ஏனென்றால் உன் தந்தை உன்னை லண்டனுக்கு அழைத்துச் செல்வார். ஐயா, நீங்கள் யார்? அதீத சக்தி கொண்ட தேவ புருஷர் போல் காட்சி அளிக்கிறீர்கள். உங்கள் பெயர் என்ன? எங்கிருந்து வந்தீர்கள்? ஏன் வந்தீர்கள்? பெண்ணே, எல்லா விஷயங்களையும் விரிவாகச் சொல்கிறேன், கேள். என் பெயர் ஆரியயோகி. நான் மகத சாம்ராஜ்யத்தில் இருந்து வந்தேன். அது எங்கே இருக்கிறது? அது இந்தியாவின் கங்கை நதி கரையில் உள்ளது. பிளவட்ஸ்கியின் மனதில் மாவுரிய, ஆரிய என்ற 2 சொற்களும் கலந்தன. ஐயா மிளறிய யோகியாரே, நீங்கள் இங்கு யாரையாவது பார்க்க வந்தீர்களா? உன்னை பார்க்கவே பெண்ணே. நீ ஒரு காரண ஜென்மக்காரர். சில காலம் கழித்து நீ இந்தியாவிற்கு வருவாய். அங்கு உள்ளால் ஆக வேண்டிய காரியம் ஒன்று உள்ளது. இதோ இந்த வெள்ளை குதிரை. இதன் பெயர் அஸ்வாவஸ்தம். இதை உனக்கு பரிசாக தருகிறேன். இன்றிலிருந்து இதன் மீது ஏறி உலகமெங்கும் வலம் வரலாம். இது தேவேந்திரனிடம் இருக்கும். இது பார்க்கடலில் பிறந்தது. பார்ப்பதற்கு நீ படகுகள், யானைகள், ஒட்டகங்கள் மீது பயணம் செய்வது போல் உலகிற்கு தோன்றும். ஆனால் உண்மையில் நீ பயணம் செய்வது இந்த வெள்ளை குதிரை மீதுதான். இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் தவிர 3ஆம் கண்ணுக்கு தெரியாது. ஐயா மாவுரிய யோகியாரே, நீங்கள் யார்? மனிதனா, தேவதையா, பேயா? பெண்ணே கேள். மனிதனுக்கு உடல் உண்டு. அது பஞ்சபூதங்களால் ஆனது. மரங்கள், செடிகள், மனிதர்கள், விலங்குகள் அனைத்தும் பஞ்சமகாபூதங்களால் ஆனவைதான். ஆனால் தேவர்களின் உடல்கள் தேஜஸால் ஆனவை. அதனால் அவை கண்ணுக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை. காற்றில் எத்தனையோ நுண்ணிய கிருமிகள் உள்ளன. அவை கண்ணுக்கு தெரிகிறதா? மனிதர்களுக்கு கை கால்கள் இருக்கும். பறவைகளுக்கு இறக்கைகள் இருக்கும். விலங்குகளுக்கு கொம்புகள் இருக்கும். அதாவது நாம் பௌதீகமான சிருஷ்டியை ஸ்தாவர ஜங்கம் வடிவங்களில்தான் கற்பனை செய்ய முடியும். இதற்கு வேறுபட்டும் சிருஷ்டி இருக்கலாம். பூமியில் சிருஷ்டி ஒரு வகையாக இருந்தால் ஆகாயத்திலும் கடலிலும் பிற கோளங்களிலும் வேறு வேறு வடிவங்களில் இருக்கலாம். நாம் நீரில் வாழ முடியாது. மீன்கள் பூமியில் வாழ முடியாது. இது சிருஷ்டியின் ரகசியம். ஆரியசுவாமி அவர்களே, உங்களை இனிமேல் மௌரியா என்று அழைப்பேன். நீங்கள் உண்மையான அதீந்திரிய சக்தி கொண்டவர் என்றால் என் வம்ச வரலாற்றை முழுவதையும் சொல்லுங்கள். அப்போது ஆரியசுவாமி பிளவட்ஸ்கியின் வம்ச வரலாற்றை முழுவதையும் சொன்னார். பிளவட்ஸ்கிக்கு காலரா நோய் தாக்கியது. அது தொற்று நோய் என்பதால் பிளவட்ஸ்கியும் படுக்கையில் கிடந்தார். உள்ளூர் மருத்துவர்களை அணுகினால் அவர்கள் கையை விரித்துவிட்டனர். அம்மாவும் மகளும் உயிர் பிழைப்பார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என்று சொன்னார்கள். மித்ர ஆர்த்தடாக்ஸ் தேவாலயத்திற்கு சென்று பாரம்பரிய பூஜைகளை நடத்தினார். தனக்கு தெரிந்த அனைத்து தெய்வங்களையும் பிரார்த்தித்தார். உக்ரைனில் மாசுபட்ட நீரால் இந்த நோய் பலருக்கு பரவியது. ஜார் சக்கரவர்த்தியின் சாம்ராஜ்யம் மிகவும் பரந்ததாகும், மிகவும் வளமானதும் கூட. ஆனால் மக்களுக்கு கல்வி, மருத்துவம் சரியாக கிடைக்கவில்லை. அப்போது வெள்ளை குதிரை பிளவட்ஸ்கியிடம் இவ்வாறு சொன்னது: சில காலம் கழித்து இங்கு மக்கள் புரட்சி வரும். அதற்கு ஜார் சக்கரவர்த்தி பொறுப்பேற்க வேண்டியிருக்கும். ஆனால் அதிர்ஷ்டவசமாக நாங்கள் இருவரும் பிழைப்போமா இல்லையா என்று பிளவட்ஸ்கி கேட்டாள். நீங்கள் பிறக்கும் போதே இறந்து போனால் கதை எப்படி நடக்கும்? சில நாட்கள் படுக்கையில் இருங்கள். பிறகு எழுந்து வழக்கம் போல் உங்கள் வேலைகளை செய்யலாம். பிளவட்ஸ்கி புன்னகைத்தாள். கையால் வெள்ளை குதிரையை தடவினான். குதிரை என்றால் ஹார்ஸ் பவர். இந்திய தாந்திரீக மரபில் கொண்டவரின் சக்தியை அஸ்வாதி என்றும் சொல்வார்கள். அதாவது இந்த குதிரை பிளவட்ஸ்கியின் உள் மனதின் ஒரு அடையாளம். அந்த பெண்ணுக்கு எப்போது பௌதிக சக்தி குறைந்தாலும் உடலே குதிரை உதவி செய்யும். நாம் சோறு சாப்பிடுகிறோம், அது பார்லி, கோதுமை. ஆனால் வயிற்றுக்குள் சென்ற பிறகு அந்த மொத்தமும் சக்தியாக மாறும். அதாவது சோறு வடிவத்தில் இருக்காது. அது பௌதீக சக்தி திரளியம், அதிரளியம். இந்த 2 வகையான பொருட்களை நாம் தினமும் உட்கொள்கிறோம். கேஸ், இதர லைட், இப்படி பல விஷயங்கள் மீண்டும் பிரவேசிக்கும். ஓசோன் வரை வெளியிலிருந்து கூட நமக்கு சக்திகள் பிரவேசிக்கும். மரங்கள் இலை உதிர்த்து காற்று சுவாசிக்கிறோம், அது பிராண சக்தி. மனதால் சிந்திக்கிறோம், அது உருவம். அது உருவமற்ற பிராண சக்தி, அதாவது அஸ்ட்ரோலிசம். இவற்றுக்கு அப்பால் தேஜஸ் கொண்ட சைத்தன்யம் இருக்கும். அதை அடைவதே அதீந்திரிய ரகசியம். பிளவட்ஸ்கி இந்தியாவிலிருந்து வந்த யோகி வெள்ளை குதிரையை விட்டு சென்றதாக ஹூனாவுக்கு சொன்னால் தாயும் மகளையும் கோபமாக பார்த்தாள். உன் பைத்தியம் நாளுக்கு நாள் அதிகமாகி வருகிறது. உன்னை யாரும் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் என்று ஹூனா சொன்னாள். பெற்றோர் பொதுவாக வீட்டில் கடுமையாக நடந்து கொள்வார்கள். ஆனால் பெற்றோருக்கு குழந்தைகள் என்றால் உயிர். தாய்க்கு இருக்க வேண்டிய தாராள குணம், அவர்களின் பராமரிப்பு பெற்றோரிடம் இருந்தன. அவர் தொடர்ந்து ராஜகாரியங்களில் ஈடுபட்டிருந்தாலும் குழந்தைகளுடன் சிறிது நேரம் செலவிடுவதை வழக்கமாக வைத்திருந்தார். அப்பா, எனக்கு ஒரு இந்து யோகி வெள்ளை குதிரையை கொடுத்துவிட்டு சென்றார் என்று பிளவட்ஸ்கி சொன்னாள்.
அப்படியா அம்மா, நாம் எப்போதுமே இந்தியாவுக்கு போனதில்லையே என்று கேட்டார். ஒருவேளை எதிர்காலத்தில் போக வேண்டியிருக்கலாம், யாருக்கு தெரியும். சரி, அந்த குதிரையை எங்கே கட்டினாய் அம்மா என்று கேட்டார். நம் வீட்டு முன்னாலேயே இருக்கிறது. ஆனால் அது தீவனம் சாப்பிடாது, நீர் குடிக்காது, காற்றில் பறக்கும். பெற்றோர் சத்தமாக சிரித்தார். அம்மா, உனக்கு ஒரு நல்ல இறக்கை குதிரை கிடைத்தது. ₹1 செலவில்லாமல் உனக்கு காற்றில் பறக்கும் குதிரைகள் கிடைத்தன என்று தந்தை சொன்னார். காலம் எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்காது, ஆனால் இருப்பது போல் தோன்றும். இதை மாயம் என்பார்கள். இல்லாதது இருப்பது போலவும் இருப்பது இல்லாதது போலவும் தோன்றும். இது காலம் வீசிய வலை. இது ஒரு இந்திரஜாலம். கடலில் வண்ணமயமான மீன் குஞ்சுகள் நீந்தும். இன்று பார்த்தவை நாளை இருக்காது, நாளை பார்த்தவை மறுநாள் இருக்காது. ஆனாலும் இருப்பதை போல் பிரம்மம் வரும். ஒரு கிரேக்க தத்துவஞானி இப்படி சொன்னார்: ஒரு நதியில் 10 முறை நீ குளித்ததாக பொய் சொல்கிறாய். உண்மையில் ஒரு முறை கூட குளிக்கவில்லை. ஏனென்றால் நீ காலடி வைத்த நதி வேறு, தலையை நனைத்த நதி வேறு. ஆகாயத்தில் நாம் இப்போது பார்க்கும் நட்சத்திரங்கள் கோடி வருடங்கள் பழமையானவை. அவை இன்று அங்கு இல்லை. ஏனென்றால் ஒளி அலைகள் காரணமாக அவை நம் கண்ணுக்கு வந்தடையும் நேரத்திற்குள் மறைந்துவிட்டிருக்கும். இது சாதாரண மக்களுக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு இருப்பது என்னவோ அது உள்ளது, இல்லாதது என்னவோ அது இல்லை. இல்லாதது இருப்பது போலவும் இருப்பது இல்லாதது போலவும் சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை. இது ஒரு மனித சுபாவம். அதனால்தான் ஆதிசங்கரர் என்ன சொன்னார், ஐன்ஸ்டீன் என்ன சொன்னார் என்பது யாருக்கும் புரியாது. அதன் பிறகு அவர் இந்தியாவிற்கு வந்தபோது அனைவரும் மேடம் பிளவட்ஸ்கி என்று அழைத்தார்கள். பெயர் வேறு, மூலப்பொருள் ஒன்று. மூக்குத்தி, நெக்லஸ், சங்கிலி, காப்பு, ஆபரணங்கள் வேறு வேறாக இருந்தாலும் தங்கம் ஒன்றுதான். இதை யாரோ ஒரு வேதாந்தி விவர்த்தன நாதம் என்றார். பரிணாமம் என்றால் என்ன? டார்வின் சொன்னது, பிளவட்ஸ்கியின் இரத்தத்தில் அவளுக்கே தெரியாமல் பலவிதமான காட்சிகள், கோட்பாடுகள் செரிமானமாகிவிட்டன. ஒரு இடத்திலிருந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கிற்கு மாற்றலானது. தந்தையுடன் குழந்தைகள் அனைவரும் சென்றனர். ஹரினா ஒரு மகனை பெற்றெடுத்தாள். அந்த குழந்தைக்கு லியோ என்று பெயரிட்டார்கள். அதற்கு பிறகு அவளுக்கு காச நோய் வந்து இறந்துவிட்டாள். அதனால் குழந்தைகள் தாத்தா பாட்டியிடம் வளர்ந்தார்கள், ஷாரோட்டோவிடம் வளர்ந்தார்கள். இப்படி பிளவட்ஸ்கி மெதுவாக மனதளவில் குடும்பத்திலிருந்து விலக ஆரம்பித்தான். 1840 ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒரு மாலை ஏரியாவில் உள்ள ஒரு தியேட்டரில் அந்த மாநிலத்தின் கவர்னராக இருந்த நிக்கோலஸ் பெட்மோனோலிஸ் ஒரு இந்திரஜால நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தார். ராஜபிரமுகர்கள் அனைவரும் பார்க்க வந்தனர். இந்திரஜாலம் என்றால் என்ன? இல்லாததை இருப்பதாகவும் இருப்பதை இல்லாததாகவும் மக்களுக்கு காட்டி மகிழ்விப்பது. இது ஒரு மாயாஜாலமாக இருக்கலாம், மெஸ்மெரிசமாக இருக்கலாம். இந்தியாவில் விப்ர வினோதர்கள் என்பவர்கள் இதை காட்டுவார்கள். நிக்கோலஸ் ஒரு பெரிய பதவியில் இருக்கும்போது அவர் இந்திரஜால நிகழ்ச்சியை நடத்தினால் அனைவரும் வியந்து கைதட்டினார்கள். மேடையில் ஒரு மரத்தை போன்ற மனிதனை பார்த்து கொண்டிருக்க எலியாக மாற்றினார். புறாக்கள் ஒரு துணியில் இருந்தன. வெளியே எடுத்தால் ஒரு முயல் வந்தது. பார்த்து கொண்டிருக்க காற்றிலிருந்து கரன்சி கொட்ட ஆரம்பித்தது. இந்தியாவில் PC சர்க்கார் போன்ற பெரிய மாயாஜாலக்காரர்கள் இத்தகைய வித்தைகளை நிகழ்த்தியுள்ளனர். அவர்கள் ரோப்ளிக் வித்தையை நிகழ்த்தினர். இதன் குறிப்பு பண்டைய இந்திய நூல்களில் உள்ளது. தமிழில் 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த விக்ரமாதித்யா சரித்திரத்தில் ரோப்ளிக் வித்தை நிகழ்த்தப்பட்டது. ஒரு கயிற்றை காற்றில் வீசுவார்கள். அதை ஒரு ஏணி போல் பிடித்துக்கொண்டு ஒருவன் மேலே ஏறுவான். அதன் பிறகு அவனது உடல் பாகங்கள் துண்டு துண்டாக கீழே விழும். பிறகு அவன் உயிருடன் பார்வையாளர்களிடமிருந்து மேடைக்கு வருவான். இப்போது எத்தனை மணி ஆகிறது என்று நிக்கோலஸ் கேட்டார். இரவு 8 மணி என்று பார்வையாளர்கள் சொன்னார்கள். இல்லை, மாலை 6 மணிதான், ஒருமுறை உங்கள் கடிகாரத்தை பாருங்கள் என்று நிக்கோலஸ் சொன்னார். அனைவரும் தங்கள் கடிகாரத்தை பார்த்தால் அனைவருக்கும் 6 மணி என்றே தெரிந்தது. அனைவரும் தூங்கினார்கள். முதல் வரிசையில் அமர்ந்திருந்த பிளவட்ஸ்கி இந்த விசித்திரத்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்தாள். அவளுக்கு நிக்கோலஸ் மீது அளவற்ற மரியாதை ஏற்பட்டது. நிகழ்ச்சி முடிந்தது. அனைவரும் சென்று நிக்கோஸை பாராட்டினார்கள். அவர் அனைவரையும் அன்புடன் வரவேற்று அவர்களின் நன்றியை ஏற்றுக்கொண்டார். என் பெயர் ஹரினா பெட்ரோவா பிளவட்ஸ்கி. எங்கள் ஊர் புகாய். நாங்கள் இங்கு பணி நிமித்தமாக வந்தோம் என்று பிளவட்ஸ்கி சொன்னாள். நிக்கோலஸ் அவளது நீலக் கண்களை பார்த்தார். அவை கண்களைப் போல் இல்லை. ஒரு கண் நீல ஆகாயம் போலவும் மற்றொரு கண் நீல கடல் போலவும் காட்சியளித்தன. உண்மையில் அவள் ஏதோ ஒரு தேவகன்னி பூமிக்கு இறங்கி வந்துவிட்டாள் என்று நிக்கோலஸ் நினைத்தார். முதல் பார்வையிலேயே நிக்கோலஸ் பிளவட்ஸ்கியை காதலித்தார். அதன் பிறகு 23 முறை அவளை தனது சர்தார் மாளிகைக்கு அழைத்தார். அவளுக்கு விருந்து உணவுகளை அளித்தார். ஓட்கா மற்றும் அரிய பானங்களை அளித்தார். சுவர்ணரின் பணிப்பெண்கள் பிளவட்ஸ்கிக்கு 100 பரிசுப் பொருட்களை அளித்தனர்.
விலைமதிப்பற்ற பரிசுகளை அளித்தார். இப்படி படிப்படியாக பிளவட்ஸ்கி நிக்கோலஸுடன் நெருங்குவதற்கு முயற்சி செய்தார். ஒரு மாலை நேரத்தில் நிக்கோல்ஸ் தனது மனதில் இருந்ததை பிளவட்ஸ்கியிடம் வெளிப்படுத்தினார். அவள் ஆம் என்றும் சொல்லவில்லை, இல்லை என்றும் சொல்லவில்லை. ஆனால் நிக்கோலஸ் அவளது மௌனத்தை சம்மதத்தின் அறிகுறியாகவே கருதினார். உடனே சாரோட்டோவுக்கு பிளவட்ஸ்கியின் பெற்றோர்களை கவர்னரின் மாளிகையிலிருந்து அழைப்புகள் வந்தன. அவர்கள் நிக்கோலை சந்தித்தனர். அவர்களுக்கு நிக்கோலஸ் பரிசுகளை அளித்தார். தான் பிளவட்ஸ்கியை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக அவர்களுக்குச் சொன்னார். அவர்கள் முதலில் நம்பவில்லை. அதன் பிறகு ஒரு கணம் யோசித்தார்கள். அப்போது நிக்கோலஸின் வயது 40, பிளவட்ஸ்கியின் வயது 17. தாத்தா கேள்வி கேட்டார். ஆம், அவள் மௌனமாக தனது சம்மதத்தை தெரிவித்தாள் என்று நிக்கோலஸ் சொன்னார். அதன் பிறகு வரையறுக்கப்பட்ட ஆலோசனைகள் நடந்தன. நிக்கோலஸ் ஒரு உயர் பதவியில் இருந்தார். வேண்டாம் என்று சொன்னால் பலவந்தமாக பெண்ணை அழைத்துச் செல்ல முடியும். 1940ஆம் ஆண்டு ஜூலை 7ஆம் தேதி நிக்கோலஸுடன் பிளவட்ஸ்கி கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் நடந்தது. பெரியவர்கள் வந்து ஆசீர்வதித்தார்கள் அல்லவா? அதோடு முடியவில்லை. மகிழ்ச்சியான முடிவாகவும் அமையவில்லை. இங்கிருந்துதான் கதை தொடங்கியது. பிளவட்ஸ்கி தனது கணவரின் அந்தப்புறத்தைச் சேர்ந்தாள். அது ஒரு பெரிய மாளிகை. இதை பார்த்த வேலைக்காரர்கள், துணி துவைப்பவர்கள், ரத்தின தீபங்கள், சுற்றிலும் வண்ண வண்ண பூச்செடிகள், எங்கு பார்த்தாலும் மணிகள், மாணிக்கங்கள், விலைமதிப்பற்ற அரிய உணவுப் பொருட்கள். மகாராஜா வைபவம் என்றால் என்ன என்பதை நிக்கோலஸ் தனது மனைவிக்கு காட்டினார். விசித்திரம் என்னவென்றால், அவள் எந்த ஒரு பொருளிலும் பற்றின்றி இந்த போக பாக்கியங்களுக்கும் ராஜ வைபவங்களுக்கும் ஒட்டாதது போல் நடந்து கொண்டாள். அது மட்டுமல்ல, படுக்கை அறையில் கணவன் மனைவி இருவரும் தனிமையில் இருக்கும்போது பிளவட்ஸ்கி ஆகாயத்தை பார்த்து யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தாள். என்ன உன் பிரச்சனை? யாருக்கு உடல்நிலை சரியில்லை என்று நிக்கோலஸ் கேட்டார். நல்லது, எல்லாம் சரியாகிவிடும் என்று பிளவட்ஸ்கி கத்தினாள். அது மட்டுமல்ல, பிளவட்ஸ்கியின் வாக்கியங்களில் கர்த்தா, கர்மம், கிரியை, இலக்கண விதிகள் எதுவும் இருக்கவில்லை. நான் நாளை சாப்பிட்டேன், நேற்று ஜார்ஜியா போடுவேன், இது போன்ற அர்த்தமற்ற வாக்கியங்களை பேசிக் கொண்டிருந்தாள். இவற்றை நிக்கோலஸ் முதலில் விளையாட்டாக எடுத்துக்கொண்டார். அதன் பிறகு சலிப்படைந்தார். அதன் பிறகு கோபமும் வந்தது. நாம் படுக்கையில் இருக்கும்போது நீ யாரிடம் பேசுகிறாய் என்று கேட்டார். ஆரியமுடன் என்று பிளவட்ஸ்கி சொன்னாள். அதாவது என்ன? அது ஒரு மனிதனின் பெயரா, ஒரு விலங்கின் பெயரா என்று நிக்கோலஸ் கேட்டார். அவர் இந்தியாவில் உள்ள ஒரு யோகி. அவர் கங்கை நதிக்கரையில் இருப்பார். எப்போதும் எனக்கு தெரிவார். இதோ இப்போது நம் படுக்கை அறையிலேயே இருக்கிறார் என்று சொன்னாள். எப்படி இருக்கிறார்? எனக்கு எதுவும் தெரியவில்லையே என்று நிக்கோலஸ் கேட்டார். எப்படி தெரியும்? அவர் ஒரு வெள்ளை குதிரை வடிவில் இருக்கிறார் என்று சொன்னாள். வெள்ளை குதிரையா? அதுவும் தெரியவில்லையே என்று நிக்கோலஸ் அன்று சொன்னார். அவர் தேஜோமூர்த்திகள், மனித கண்களுக்கு தெரிய மாட்டார்கள், கைக்கு எட்ட மாட்டார்கள். அவர்களை மனக்கண்களால் பார்ப்பதும் சில சமயங்களில் கடினம் என்று சொன்னாள். அப்படியானால் உனக்கு எப்படி தெரிந்தது என்று நிக்கோலஸ் கேட்டார். ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணிய பலத்தால். உண்மையில் நான் எந்த சாதனையும் செய்யவில்லை. ஆனாலும் எனக்கு யோகிகள் தெரிகிறார்கள் என்று பிளவட்ஸ்கி சொன்னாள். யோகிகளும் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாம் உன் பிரமை. அவர்கள் அனைவரையும் உன் படுக்கை அறையிலிருந்து வெளியே போகச் சொல் என்று நிக்கோலஸ் சொன்னார். சொல்ல நான் யார்? நான் வா என்றால் வந்தார்களா, போ என்றால் போவார்களா என்று பிளவட்ஸ்கி சொன்னாள். பெண்ணே, உனக்கு கொஞ்சம் பைத்தியம் பிடித்தது போல் இருக்கிறது என்று நிக்கோலஸ் சொன்னார். அதீந்திரியனம் உள்ளவர்கள் சாதாரண மனிதர்களுக்கு பைத்தியக்காரர்கள் போலவே தெரிவார்கள் என்று பிளவட்ஸ்கி சொன்னாள். பெண்ணே, இவை அனைத்தும் மாயைகள், அதாவது சித்தப்பிரமைகள். நாளை ஒருமுறை நம் ராஜ வைத்தியரை கொண்டு வைத்தியம் செய்விப்பேன் என்று நிக்கோலஸ் சொன்னார். நாம் ஒரு தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும், அல்லது புரிந்து கொள்ளும் சக்தி இல்லாத போது மற்றொருவர் கண்டுபிடித்த தீர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது எப்படி இருக்கும் என்றால், ஒரு மரத்தில் 5 பறவைகள் உள்ளன. ஒருவன் வந்து ஒரு பறவையை கட்டால் எத்தனை இருக்கும் என்று கேட்டால் பொதுவாக சொல்லும் பதில் 4 இருக்கும். அனைவரும் சொல்லும் பதில் இதுதான். சிந்திக்கும் சக்தி இல்லாத போது இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தர்க்க ரீதியாக சிந்தித்தால் துப்பாக்கியால் சுடப்பட்ட பறவை இறந்து அங்கேயே விழுந்தால் மீதமுள்ளவை அந்த சத்தத்திற்கு பறந்துவிடும். மற்றவர்கள் மீது, மற்றவர்களின் தீர்ப்புகள் மீது சார்ந்திருந்தால் இப்படித்தான் இருக்கும். உண்மையாக இல்லாவிட்டாலும் அவர்கள் சொன்னதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரிடமும் ஒரே சக்திதான் உள்ளது. உன்னில் நீ கவனம் செலுத்தினால் மற்றவர்கள் மீது சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பிரச்சனைகள் இருக்காது. பிரச்சனை பிறந்த இடத்திலேயே தீர்வும் இருக்கும். நீ கொஞ்சம் மனது வைத்து புத்தியால் சிந்தித்தால் தீர்வு கிடைக்கும். ஆனாலும் கொஞ்சம் நேரமாகும். உன் பிரச்சனைக்கு வேறு யாரிடமும் தீர்வு கிடைக்கும் என்று நினைக்கிறாயா? பார், இதுதான் உனக்கு பெரிய பிரச்சனை. ராஜ வைத்தியர் வந்து மேடம் அவர்களை பரிசோதித்தார்.
அவளது உடல்நிலையில் எந்த குறையும் காணப்படவில்லை. சாப்பிட்ட உணவு கூட நன்றாக செரிமானமாகிறது. நேரத்தில் தூங்குகிறார். உலகியல் விஷயங்களிலும் எந்த வித்தியாசமும் இல்லை. அவளது இரத்தம், சிறுநீர் பரிசோதனை செய்தார். மருத்துவ அறிவியல் படி அனைத்தும் சாதாரணமாகவே இருந்தன. அப்போது ராஜ வைத்தியர் நிக்கோலஸிடம் இவ்வாறு சொன்னார். துரதிருஷ்டவசமாக மேடமிற்கு எந்த நோய் அறிகுறிகளும் இல்லை. மாறாக இவளது தேஜஸ் மிக அதிகமாக உள்ளது. அதாவது என்ன என்று நிக்கோலஸ் கேட்டார். ஒவ்வொரு மனிதனுக்கும் உடலைச் சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருக்கும். அது குறைந்தால் உடல்நல குறைபாடு ஏற்படும். இதை எங்கள் கிரேக்க மருத்துவ அறிவியல் ஏற்றுக்கொண்டது. மேடமிற்கு அந்த ஒளிவட்டம் மிக விரிவாக உள்ளது. இதை ஆரா என்பார்கள். அப்படியானால் இவளது மனநிலை எப்படி இருக்கிறது என்று மருத்துவர் கேட்டார். நிக்கோலஸ், நம் மனதில் பலவிதமான அலைகள் இருக்கும். அவை விசித்திரமாக செயல்படும். மைண்ட் யுவர் மைண்ட் என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உள்ளது. நம் மனதை நாம் அறிந்து கொண்டால் முழு உலகத்தையும் அறிந்து கொண்டதே ஆகும். இப்போது மேடமின மனது மருத்துவ அறிவியல் பார்வையில் அதீந்திரிய நிலையில் உள்ளது. அதாவது அவளது மனதை மருத்துவ அறிவியலால் பகுப்பாய்வு செய்ய முடியாது. நிக்கோலஸ் மருத்துவரை அனுப்பிவிட்டார். பிறகு பணிப்பெண்களை அழைத்து பிளவட்ஸ்கியிடம் அனுப்பினார். ரோமன் கத்தோலிக்க ஆர்த்தடாக்ஸ் மதத்தை சேர்ந்த மிஷன் பிளவட்ஸ்கிக்கு சொந்தமானது. இவர் பிளவட்ஸ்கியை மந்திர சக்தியால் கட்டி போட்டார். அவளது தலையில் புனித நீர் தெளித்தார். சில மெழுகுவர்த்திகளை ஏற்றி இயேசு பிரபுவின் ஆசிகளை வரவேற்றார். குழந்தாய், உனக்கு பிரபு முழு பாதுகாப்பு அளித்துள்ளார். அவர் உன்னில் ஏதோ ஒரு சிந்தனையை காண்கிறார். திடீரென்று வெள்ளை குதிரை மீது நடந்தாயாம். ஆரியமுனி என்று சொன்னாயாம். ஆகாயத்தை பார்த்து பேசினாயாம். ஏன் அப்படி செய்கிறாய்? இவை அனைத்தும் சைத்தானிய அறிகுறிகள். பூலோக மனிதர்களை ஆவிகள் சோதித்து சைத்தானிய செயல்களை செய்கின்றன. சாதாரண மக்களுக்கு எட்டாதவை. அவன் தேவர்களுக்கு எதிரி. அவனது இருப்பிடம் மாண்டமோனியம். அங்கு பில்செபு போன்ற துஷ்ட ஆவிகள் இருக்கும். அவற்றின் பிடியில் சிக்கியவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது. அதனால் நீ பிரபுவை நம்பினால் போதும். அப்போது பிளவட்ஸ்கி இவ்வாறு கேட்டாள். ஃபாதர், உலகில் பல நாடுகளில் பல மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல. ஜப்பானில் புத்தரை பூஜிப்பார்கள். கிரேக்க நாட்டில் யக்ஷினியை ஆராதிப்பார்கள். சீனாவில் தாவோ என்ற கடவுளை பூஜிப்பார்கள். இவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்காதா? குழந்தாய், பிரபுவை பூஜித்தவர்களுக்கு மட்டுமே சொர்க்கம் கிடைக்கும். அப்படியானால் எந்த மத நம்பிக்கையும் இல்லாத நாத்திகர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதேபோல் வேறு வேறு மதங்களைச் சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். மத நம்பிக்கைகள் நிரந்தரமானவையா? அவற்றில் அறிவியல் உண்மை இருக்கிறதா என்று பிளவட்ஸ்கி கேட்டாள். குழந்தாய், மதம் நம்பிக்கை மீது சார்ந்துள்ளது. அதை கேள்வி கேட்கக்கூடாது. அறிவியலுக்கு எல்லை இல்லை. அப்போது பிளவட்ஸ்கி இவ்வாறு சொன்னாள். பூமி சதுரமாக இருப்பதாக கிறிஸ்தவ மதம் சொன்னது. அது வட்டமாக இருப்பதாக அறிவியல் சொன்னது. இன்று அறிவியல் சொன்னது உண்மையானது அல்லவா என்று பாதரை கேட்டாள். குழந்தாய், அறிவியலும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். பாதர், உண்மை தேடலில் மாற்றம் ஒரு இயல்பான அம்சமாக இருக்கலாம். அறிவியல் மாறியது போல மத நம்பிக்கைகளும் மாறும். மதம், தத்துவம், அறிவியல் இந்த மூன்றையும் தாண்டிய மற்றொரு நிலை உள்ளது. அதை அடைய முயற்சிப்பது தவறாகுமா என்று பிளவட்ஸ்கி கேட்டாள். அப்படிப்பட்ட நிலை மனிதர்களுக்கு எப்படி சாத்தியம்? எந்த மனிதனும் மத சடங்குகள் மூலமாகவே சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். மதம் ஒரு நம்பிக்கை. அவரவர் நம்பிக்கைகள். முன்பு பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்று மதத் தலைவர்கள் சில சான்றிதழ்களை எழுதி விற்றார்கள். அவற்றை தலையணைக்கு அடியில் வைந்தால் பாவங்கள் தீரும் என்று சொன்னார்கள். இது தியான மார்க்கம் அல்ல என்று பிளவட்ஸ்கி சொன்னாள். குழந்தாய், நீ சுவர்ணரின் மனைவி. ஆனால் தெய்வ நிந்தனை செய்கிறாய். இப்படி செய்தால் பிரபு மன்னிக்க மாட்டார். ஃபாதர், நான் யாரையும் நிந்திக்கவில்லை, வெறுக்கவில்லை. வெறும் உண்மை தேடலைத்தான் செய்கிறேன். இது உன் சிந்த பிராந்தி. அதனால்தான் திடீரென்று மாவுரியா வருகிறான். இந்த மாவுரியா யார்? யார் என்பது எனக்கு தெரியாது பாதர். காற்றில் தேஜோ வடிவங்களில் தோன்றுவார். கங்கை நதிக்கரையில் இருப்பதாகச் சொன்னார். என்னை திபெத்திற்கு செல்லுமாறு அழைக்கிறார். அதற்கு என் கணவர் நிக்கோலஸ் சம்மதிக்கவில்லை என்று பிளவட்ஸ்கி சொன்னாள். பேர்லாக் ஒரு கணம் அமைதியாகிவிட்டான். பணி பெண்களை அழைத்து, மேடமை உங்கள் அந்தப்புறத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று சொன்னான். பணிப்பெண்கள் அவளை சர்தார் மாளிகைக்கு அழைத்துச் சென்றனர். மறுநிமிடத்திலிருந்து பிளவட்ஸ்கி மீது அதிக பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. மதத் தலைவர் என்ன சொன்னார் என்று தெரியவில்லை. ஆனால் நிக்கோலஸ் அவளை அந்தப்புறத்திலிருந்து வெளியேற அனுமதிக்கவில்லை. ராஜ காரியங்கள் இருந்தாலும் தான் மட்டுமே சென்றான். நிக்கோலஸ் நகரத்தில் இல்லாத ஒரு இரவு பிளவட்ஸ்கி ராணி கேத்ரினை, தனது அந்தரங்க பணிப்பெண்ணை அழைத்தாள். அம்மா, என்ன? கேத்ரின், எனக்கு பைத்தியம் பிடித்தது போல் இருக்கிறது. நான் இந்த பந்தத்தை விட்டுவிட்டு பரந்த உலகிற்கு செல்லப் போகிறேன். இதில் நீ எனக்கு கொஞ்சம் உதவ வேண்டும். உங்கள் ஆணை.
நான் உனக்கு போதுமான தங்கம் தருகிறேன். அதை அந்த புறத்தில் உள்ள காவலர்களுக்கு கொடு. நீ மட்டும் என் உடன் இரு. நாம் இருவரும் சேர்ந்து ஒரு வெள்ளை குதிரை மீது ஏறி குதிப்போம். அதன் பிறகு அந்த குதிரை எங்கு அழைத்துச் செல்கிறதோ அங்கு நாம் செல்ல வேண்டும். இது எப்படி சாத்தியம் என்று கேத்ரின் ஆச்சரியத்துடன் கேட்டாள். சாத்தியமா அசாத்தியமா எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ராஜபவனத்துடன் எனக்கு கடன் தீர்ந்து விட்டது. என் பயணம் தொடங்கிவிட்டது. நான் எதற்காக பிறந்தேனோ அந்த வேலையை செய்யுமாறு என்னை அதீத சக்திகள், அதிருப்தி ஆவிகள் தூண்டுகின்றன. இந்த இரவு முகூர்த்தம் நீ என் உடன் வருகிறாய் என்று பிளவட்ஸ்கி சொன்னாள். ராணி கேத்ரின் சம்மதித்தாள். அந்த இரவு சர்தார் மாளிகையிலிருந்து கேத்ரினுடன் பிளவட்ஸ்கி வெளியேறிவிட்டாள். மீண்டும் மாளிகையில் காலடி எடுத்து வைக்கவில்லை. மறுநாள் முதல் ஓய்வில்லாத இடைவிடாத பயண வரலாறு தொடங்கியது. கவர்னர் நிக்கோலஸ் துயரத்தில் மூழ்கிவிட்டார். அந்த புறத்தில் உள்ள பணிப்பெண்கள் அனைவரையும் அழைத்து விசாரணை நடத்தினார். ராணி எப்படி சென்றார் என்று யாருக்கும் தெரியவில்லை. யாருடைய உதவியும் இல்லாமல் அவர் அந்த புறத்தை விட்டு தப்பி ஓடிவிட்டாரா? உண்மையை சொல்லுங்கள், இல்லாவிட்டால் உங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் என்று நிக்கோலஸ் சொன்னார். மைலார்ட், இதில் எங்கள் தவறு எதுவும் இல்லை. நாங்கள் இரவு பகல் கண்ணுக்கு இமைக்காமல் அந்த புறத்தை சுற்றிலும் காவல் காத்துக் கொண்டிருந்தோம். அப்படியானால் அவர் காற்றில் பறந்து விட்டாரா என்று நிக்கோலஸ் கேட்டார். மேட் சர்வன்ட் கேத்ரினும் காணவில்லை. விசாரியுங்கள். அங்கு மேடம் அவர்களின் உறவினர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை அங்கு இருக்கலாம். உடனே ஒரு தேடுதல் குழு புறப்பட்டது. ஆனால் அவள் அங்கு வரலில்லை என்று அவர்களுக்கு தெரிந்தது. நிக்கோலஸ் கிறிஸ்தவ மதத் தலைவர் பெனடிக்டிடம் சென்றார். நடந்ததை சொன்னார். அப்போது பெல்லடிக் இவ்வாறு சொன்னார். குழந்தாய், இப்படி ஏதோ நடக்கும் என்று நான் ஏற்கனவே ஊகித்தேன். ஏனென்றால் அவளை சைத்தான் பிடித்திருந்தது. அதனால் அவளுக்கு நம் மத நம்பிக்கைகளின் மீது மரியாதை குறைந்தது. இந்து, கிறிஸ்தவ, இஸ்லாமிய, பௌத்த மதங்களை பற்றி அறியும் ஆசை தொடங்கியது. சொர்க்கத்திலிருந்து கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் பூமியில் தள்ளினார். ஏனென்றால் அவர்கள் தடை செய்யப்பட்ட கனியை உண்டார்கள். கடவுள் சொர்க்கத்திலிருந்து ஆதாமையும் ஆபரணங்களையும் கீழே தள்ளினார். இதை பாரடைஸ் லாஸ்ட் என்போம். இதோ அதேபோல் பிளவட்ஸ்கியும் தனது ராஜ அந்தப்புரத்தை இழந்தாள். எதிர்காலத்தில் அவள் என்ன ஆவாள் என்று யாருக்கும் தெரியாது. நிக்கோலஸ் தனது துக்கத்தை மதத் தலைவரிடம் வெளிப்படுத்தினார். இதை ஆங்கிலத்தில் கன்ஃபஷன் என்பார்கள். ஃபாதர், உண்மையை கூற வேண்டுமென்றால் நான் பிளவட்ஸ்கியுடன் உடல் ரீதியான சுகத்தை அனுபவிக்கவில்லை. அவள் என் இந்திரஜால வித்தையை கண்டு கவர்ந்தாள். எனக்கு ஏதோ மயக்கம் வந்தது போல் இருந்தது. அதனால் அவளது நீலக் கண்களின் மாயையில் சிக்கிவிட்டேன். உண்மையில் என் வயது 40. அவன் என்னை காதலித்தாளா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையில் இது உடல் ரீதியான காதல் அல்ல. நான் ஏதோ தவறு செய்துவிட்டேன் என்று தோன்றுகிறது. அவளை என் ராஜமஹாலாக்கு அழைத்து வந்தேன். இப்போது தனது சகோதரியுடன் அவள் சென்று விட்டாள். இதனால் என் மரியாதை தெருவில் போனது. அவளுக்கு ராஜ வைபவங்களின் மீதும் ஆர்வமில்லை. இங்கு கூண்டில் சிக்கிய கிளி போல் அவள் உணர்ந்தாள். யாரும் என் முன் தைரியமாக எதிர்ப்பு குரல் எழுப்ப மாட்டார்கள். ஆனால் என் பின்னால் என்ன நினைப்பார்களோ என்று என்னால் ஊகிக்க முடியும். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று நிக்கோலஸ் கேட்டார். அனைத்து பிரச்சனைகளுக்கும் கடவுளே தீர்வு காட்டுவார். நீங்கள் நிம்மதியாக இருங்கள். அன்று பெனிடே நிக்கோலஸ் அந்த புறத்திற்கு வந்த பிறகு ராஜ வைத்தியர்களை அழைத்தார். ராணிக்கு பேய் பிடித்திருக்கலாம் என்று மதகுரு சந்தேகிக்கிறார் என்று நிக்கோலஸ் சுவாமி சொன்னார். உங்களுக்கு தெரியாத 12 விஷயங்களை சொல்கிறேன். அம்மா இப்படி தப்பிச் சென்றது இது முதல் முறை அல்ல. முன்பு 12 முறை அந்த புறத்திலிருந்து தப்பிச் செல்ல முயற்சி செய்தாள். ஆனால் அவை பலிக்கலில்லை. இந்த விஷயம் எனக்கு தெரிந்திருந்தாலும் அவளது நலனை கருத்தில் கொண்டு அந்தப்புற மரியாதைகளை காக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் நான் இதை வெளியில் சொல்லவில்லை. நிக்கோலஸின் கண்கள் கோபமாக மின்னின. இப்போது அவள் எங்கே இருக்கிறாள் என்று எப்படி தெரிந்து கொள்வது என்று கேட்டார். உங்களுக்கு தெரிந்த ஒரு மந்திரவாதி இருக்கிறார். அவரை அழைக்கச் சொன்னால் அழைப்பேன். சரி, நீங்கள் ரகசியமாக அவர்களை தொடர்பு கொண்டு என்ன சொன்னார்களோ அனதை எனக்குச் சொல்லுங்கள் என்று நிக்கோலஸ் பிரபு சொன்னார். அவளுக்கு பேரா சைக்காலஜி இருப்பது போல் தெரிகிறது. இது மனதின் ஏதோ ஒரு அடுக்கில் உள்ள ஏதோ ஒரு மோதலால் ஏற்பட்டிருக்கலாம். இதை நம்புவது கடினம், நம்பாமல் இருப்பதும் கடினம். ஏனென்றால் அவள் எங்கோ நடந்த விஷயங்களை கேட்க முடிகிறது. நம் கண்ணுக்கு தெரியாத காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதை டெலிபத்தில் சென்பார்கள். இந்த வித்தை அவளுக்கு எப்படி வந்தது என்று தெரியவில்லை. ஒருவேளை ஜென்ம சித்தாந்தமாக இருக்கலாம். இல்லை என்றால் யாராவது சித்த புருஷர்கள், அதாவது பரலோகத்தில் உள்ள துறவிகள் அவளை ஒரு மத்தியஸ்தமாக கொண்டு பேசிக் கொண்டிருக்கலாம். இவை இரண்டும் இல்லை என்றால் அவள் ஒரு பைத்தியமாக இருக்கலாம். அவள் சொல்லும் கதைகள் அனைத்தும் உளறல்கள் அல்ல. முன்னொரு முறை அவளுக்கு உன்னதமானவர்களுக்கு கொடுக்கும் மருந்தும் கொடுத்தேன். எந்த பயனுமில்லை என்று அவளுக்கு மனநல சிகிச்சை அளித்தேன்.
கொண்ட 4 பேர் போட்டால் உள்ள 4 ஓடும் என்ற பழமொழியைப் போலவே அவளுக்கு சிகிச்சை அளித்ததும் சர்தார் மாளிகையிலிருந்து ஒரே இரவில் சென்று விட்டாள். நீ மட்டும் தனிமையில் இருந்து விட்டான். அவனுக்கு கணக்கணம் மனைவியே நினைவுக்கு வந்தாள். அவளுடைய ரோஜா நிற கன்னங்கள், கையில் இருக்கும் தங்க மோதிரங்கள், மின்னும் நீர் போன்ற கண்கள். மறக்கலாம் என்று நினைத்தும் அவனால் மறக்க முடியவில்லை. அவள் ஏன் அனைத்து மோதிரங்களையும் அணிந்தாள் என்று தெரியவில்லை. ஆகாயத்தில் 9 கிரகங்கள் உள்ளன. ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு ரத்தினம் இணைக்கப்பட்டுள்ளது. இப்படி பிளவட்ஸ்கி கையில் பலவிதமான ரத்தின அங்களியங்கள் இருந்தன. இதனால் அவள் ஆகாயத்தில் உள்ள கிரக கூட்டங்களை வசப்படுத்த முயற்சிக்கிறாள் என்பது தெரிகிறது. அவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி வந்தார்கள். அவள் தன் உறவினர்களிடம் செல்லவில்லை. எங்கே சென்றாள் என்று யாருக்கும் தெரியவில்லை. அவனுக்கு அவமான பாரம் பீடிக்கிறது. அது கான்ஸ்டன்ட் நோபிள் மாநகரம். அதில் ஒரு தியேட்டரில் ஓபரா ஷோ தொடங்கியது. அதை நடத்துபவரின் பெயர் அகாரிட்டி மிட்ரோவிச். இவன் ஹங்கேரிய நாட்டைச் சேர்ந்தவன். பார்வையாளர்கள் அனைவரும் வந்து அமர்ந்தார்கள். அகாரிட்டி மட்டும் ஏன் அமைதியின்றி அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தான். ஷோவை ஆரம்பியுங்கள் என்று பார்வையாளர்கள் கைதட்டினார்கள். அகாரிட்டி தன் 2 கைகளாலும் முகத்தை பிடித்துக்கொண்டு ஒரு நாற்காலியில் அமர்ந்தான். ஏனென்றால் பியானோ வாசிக்கும் கலைஞர் திடீரென்று மதியம் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இப்போது என்ன செய்வது? அப்போது மேடைக்கு பிளவட்ஸ்கி வந்தாள். அவள் அகாரிட்டியிடம் இப்படி சொன்னாள். நீ ஏன் வருந்துகிறாய் என்று எனக்கு தெரியும். எனக்கு பயிற்சி உண்டு. உன் பியானோ கலைஞர் 1 மணி நேரத்திற்கு முன் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இப்போது உனக்கு மாற்று இல்லை. பிளவட்ஸ்கி சொன்னாள். உண்மை, சரியாக சொன்னாய். அவன் நோய்வாய்ப்படுவான் என்று நான் மட்டும் எப்படி ஊகித்தேன் என்று கலைஞர் கேட்டான். பயப்படாதே, உனக்கு உதவியாக நான் இருக்கிறேன். எனக்கு பியானோ வாசிக்க தெரியும். ஷோவை ஆரம்பியுங்கள் என்று அகாரிடமிருந்து பதில் எதிர்பார்க்காமலேயே பிளவட்ஸ்கி சென்று பியானோ முன் அமர்ந்தாள். முதலில் தன் மெல்லிய விரல்களால் பியானோ வாசிக்க ஆரம்பித்தாள். தியேட்டரிலிருந்து பலவிதமான மின்சார பிரவாகங்கள் பரவினது போல் தோன்றியது. ஆகாயத்திலிருந்து நட்சத்திரங்கள் விழுவது போல சத்தங்கள் மற்றும் அழகான காற்றிலிருந்து வந்த அவசியங்கள் கேட்பவர்களுக்கு விசித்திரமான அனுபவங்களை தந்தன. ஒருவிதமான மூன்லைட் சொனாட்டா அகாரி மித்ராவிட்ஜ் ஓபராவை தொடங்கினான். அவன் நீண்ட காலமாக இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறான். ஆனால் இன்று நடந்த நிகழ்ச்சி அவனுடைய வாழ்வில் ஒரு அரிய அனுபவத்தை கொடுத்தது. நிகழ்ச்சி முடிந்ததும் அனைத்து கேட்பவர்களும் மேடைக்கு வந்து அகாரி மித்ராவிட்ஜுக்கு பதிலாக பிளவட்ஸ்கிக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்தார்கள். அனைவரும் சென்ற பிறகு அகாரிட்டி இப்படி சொன்னான். மேடம், நீங்கள் யார்? என்னை காப்பாற்ற தேவர்கள் அனுப்பிய தேவதூதியா? இது போன்ற ஒரு குழப்பத்தை நான் இதுவரை கேட்டதில்லை. ஏனென்றால் இது மனிதர்கள் இசைத்த சந்திரன் இசை அல்ல. அகாரிட்டி, நீ சொல்வது உண்மை. நான் வெறும் கைகளை கொண்டு விளையாடினேன். இசையை யாரோ ஒருவன் இசைக்கிறான். எனக்கு ஹார்ட் ரீடிங் தெரியும். உன் நிலையை பார்த்து மேடைக்கு வந்தேன். நாளை இன்னொரு நிகழ்ச்சி நடத்து. அதில் இன்னும் சில வித்தைகளை காட்டுகிறேன் என்றாள் பாய் பிளவட்ஸ்கி. அகாரி சந்தோஷப்பட்டான். மறுநாள் நிகழ்ச்சியில் பிளவட்ஸ்கி சில அற்புதங்களை காட்டினாள். மேடையில் இருந்த நாற்காலிகள் சுழன்று காற்றில் பறந்து ஊஞ்சலை போல ஆடின. நிலநடுக்கம் வந்து விழுந்தது போல் தியேட்டர் முழுவதும் அங்கும் இங்கும் அசைந்தது. மக்கள் பயத்தில் கதறினார்கள். பயப்படாதீர்கள், உங்களுக்கு உயிர் பயம் எதுவும் இல்லை. இது எங்கள் நிகழ்ச்சியின் ஒரு பகுதி என்றாள் பிளவட்ஸ்கி. அப்போதிலிருந்து அகாரிட்டி பிளேவர்ஸ்கிக்கு நெருக்கமான உறவு கொள்ள முயன்றான். யாரோ தேவதூதர்கள் பூமியில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்றான். அப்போது கேத்ரின் இப்படி சொன்னாள். அம்மா, நாம் இந்த இடத்தை விட்டு ஏன் இங்கு வந்தோம் என்று தெரியவில்லை. இந்த அகாரிட்டி யார் என்று தெரியவில்லை. இவனுக்கு உங்கள் மீது இருப்பது மோகமா, மரியாதையா என்பதும் தெரியவில்லை. உங்களை பயன்படுத்தி வியாபாரம் செய்ய நினைக்கிறானா அல்லது உடற்புணர்ச்சி பெற நினைக்கிறானா? என்ன நினைத்தாலும் இரண்டும் தவறு. இவற்றை தவிர்ப்பது நல்லது. அதனால் பிளவட்ஸ்கி கேத்ரினிடம் சத்தமாக சொன்னாள். கேத்ரின், இவன் விரைவில் ஒரு கொலை வழக்கில் சிக்குவான். அவனை அதிலிருந்து காப்பாற்றிவிட்டு நாம் கான்ஸ்டன்டினோபிளை விட்டுச் செல்வோம் என்றாள். இது இவனுக்கு தெரியுமா அம்மா என்று கேட்டாள் கேத்ரின். எப்படி தெரியும்? எனக்கு அதிநவீன ஞானத்தால் எதிர்காலம் தெரிந்தது. இன்னும் சில நாட்கள் பொறுத்திரு, அதற்குள் இன்னும் சில சம்பவங்கள் நடக்கும் என்றாள் பிளவட்ஸ்கி. அம்மா, இங்கிருந்து நாம் எங்கே செல்ல வேண்டும்? எனக்கு என்ன தெரியும்? ஒருவேளை எகிப்து பிரமிடுகளுக்கு செல்லலாம். அங்கு பிரமிடுகளில் சில 1000 ஆண்டுகளாக வாழும் யோகிகள் இருக்கிறார்கள். அவர்களை நாம் சந்திப்போம். அம்மா, இது போன்ற நிகழ்ச்சிகளால் என்ன பயன்? மக்களுக்கு வரமா இல்லையா என்று கேட்டாள் கேத்ரின். மனதில் அனைத்தும் வரும் என்றாள் பிளவட்ஸ்கி. கேத்ரின், இன்று உலகில் யாரும் சந்தோஷமாக வாழவில்லை. ஏதோ ஒரு இயந்திரத்தனமாக வாழ்கிறார்கள்.
அவர்களின் பிறப்பின் அர்த்தம் என்ன, பரமார்த்தம் என்ன என்பதும் அவர்களுக்கு தெரியவில்லை. இன்னும் சிலர் மிருகத்தனமாக வாழ்கிறார்கள். இப்படி பல நூற்றாண்டுகளாக வரலாறு நடந்து கொண்டிருக்கிறது. நாம் உலகில் உள்ள யோகிகளை சந்திக்க வேண்டும். அவர்கள் 1000 ஆண்டுகளாக 2000 ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களிடமிருந்து மறைக்கப்பட்ட பண்டைய ரகசிய மரபுகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஆகாயத்திலிருந்து ஒளிகளை பூமிக்கு கொண்டு வர வேண்டும். அதன் மூலம் மனிதர்களின் ஆயுள் காலமும் கணிசமாக அதிகரிக்கும். இது நம் கடமையாக கருதப்பட வேண்டும் என்றாள் பிளாவட்ஸ்கி. கேத்ரின் விசித்திரமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். தற்போது உலகம் ஒரு பரிணாம நிலையில் உள்ளது. பூமிக்கு தெய்வீக உணர்வை கொண்டு வர வேண்டும். முழுமையான மனித உணர்விற்கு முழுமையான அர்த்தத்தை அடைய வேண்டும். இது ஒரு மகத்தான முயற்சி. அதற்கு நம் கண்ணுக்கு படும் யோகிகள் சில முயற்சிகளை செய்து வருகிறார்கள். அவர்கள் எங்கெங்கு இருக்கிறார்கள் என்று நாமே சென்று தேட வேண்டும். அவர்கள் நம்மிடம் வரமாட்டார்கள். ஆனால் சில கான்ஸ்டன்டினோப்பிளை விட்டுவிட்டு இனி எகிப்துக்கு செல்வோம். நம்முடன் கவுண்டர் சோஃபியா வருவார். இதற்கிடையில் நாம் அகாரிடியின் உயிரை காப்பாற்றுவோம். பிளவட்ஸ்கி சொன்னது போலவே அகாரிடி காப்பாற்றப்பட்டான். மத்தியஸ்தர்கள் தங்கள் விருப்பங்களை வெளிப்படுத்துவார்கள். அது சரி, அந்த யோகிகள் எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டாள் கேத்ரின். அதற்குத்தான் நம் தேடல். எகிப்து பிரமிடுகளிலும், திபெத்திலும், இமயமலை பனிக்குகைகளிலும், சீனாவிலும், யூப்ரடீஸ் நதிக்கரையிலும், கிரீஸில் உள்ள டெல்பியிலும் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் நாம் சென்று சந்திக்க வேண்டும் என்றாள் பிளாபர்கி. இது சாத்தியமா? சங்கல்பம் இருந்தால் முடியாதது ஒன்றுமில்லை. எப்படி என்றால், அதிகாலையில் ஓபரா பாடல்களை பாடும் உடையில் அகாரிடி வண்டியிலிருந்து இறங்கி காபி ஷாப்பிற்கு சென்றான். அப்போது ஒருவன் கத்திகளுடன் வந்து அகாரிடியை குத்திக் கொன்றான். காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று அகாரிடி கத்தினான். ஆனால் யாரும் வந்து காப்பாற்றவில்லை. காவலர்கள் வரும்போது அகாரிடி இறந்து போயிருந்தான். போலீசார் அவன் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர். கடைசியில் பார்த்தால் அவன் அகாரிடி இல்லை. யார் கொலையாளி? அவனுக்கு நெருக்கமான நண்பன். உண்மையில் அகாரிடி அந்த தெருவிற்கே வரவில்லை. இவ்வாறு பிளாவட்ஸ்கி தன் மாயாஜாலத்தால் அகாரிடியை காப்பாற்றினாள். அவன் தன் மீது காட்டிய அன்புக்கு ஒரு சிறிய உதவி செய்தாள். அவ்வளவுதான். அங்கிருந்து அவளுடைய பயணம் எகிப்தை நோக்கித் தொடங்கியது. உள்ளே பற்று, வெளியே பற்றின்மை, இதுவே சர்வ வேதாந்த சாரம். பற்று என்றால் நீ வேறு, நான் வேறு. பற்றின்மை என்றால் நீயும் நானும் ஒன்று. எகிப்து என்றதும் நைல் நதிக்கரை, பாலைவனத்தில் பிரமிடுகள், பெல்லி டான்ஸ், உலக புகழ்பெற்ற நூலகம், இறந்தவர்களின் தரிசனம், இவை அனைத்தும் சுற்றுலா பயணிகளை கவர்கின்றன. எகிப்தில் உள்ள பிரமிடுகளை கட்ட சில லட்சம் குடிமக்கள் பல தசாப்தங்களாக உழைத்தார்கள். அதில் கீசா பிரமிடிட் 450 அடிகள் உயரம் கொண்டது. இவற்றை தூரத்திலிருந்துதான் பார்க்க வேண்டும். யாராவது பிரமிடை ஏற முயற்சித்தால் அவர்களை போலீசார் தடுப்பார்கள். பார்வையாளர்கள் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பிரமிடுகளை பார்வையிட்டு அங்குள்ள வழிகாட்டிகள் சொல்லும் கதைகளை கேட்டு மகிழ்கிறார்கள். கிளியோபாட்ராவின் வரலாற்றிலிருந்து தொடங்கி பல வரலாற்று விஷயங்களை சொல்கிறார்கள். அங்கு ஸ்பிங்க்ஸ் என்ற ஒரு விலங்கின் சிற்ப சிலை உள்ளது. உடல் முழுவதும் சிங்க வடிவத்தில் இருக்கும், முகம் மட்டும் பெண் வடிவில் இருக்கும். ஒரு வழிகாட்டி ஸ்பிங்க்ஸ் தொடர்பான பல புராண கதைகளை சொன்னார். மேடம் பிளேவர்ஸ்கி ஒரு கணம் கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்து விட்டார். அவள் இப்படி சொன்னாள், நீ சொல்லும் கதை ஒரு கட்டுக்கதை மட்டுமே. இந்த பிரமிட் மீது முன்பு பல 1000 ஆண்டுகளுக்கு முன் வானியலாளர்கள் நட்சத்திரங்களை ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள். பிரமிட்டில் ஞான யோகிகள் இருக்கிறார்கள். ஆகாயத்தில் லியோ என்ற ஒரு ராசி உள்ளது. வர்கோ என்ற இன்னொரு ராசி உள்ளது. லியோ என்றால் சிங்கம், வர்கோ என்றால் கன்னி. சிம்ம ராசி பின் கன்னி ராசி வரும். இந்த 2 ராசிகளின் சேர்க்கையே இந்த ஸ்பிங்க்ஸ். அனைவரும் அவளை வினோதமாக பார்த்தனர். கிரேக்க, ரோமன், எகிப்திய, இந்திய கலாச்சாரங்களில் மித்ரா என்ற பெயருடைய ஒரு கடவுள் இருக்கிறார். அந்த மித்ரா கடவுளை எகிப்தியர்கள் இங்கு வழிபட்டார்கள். எகிப்தில் பல ரகசிய தாந்திரீக பூஜைகள் நடந்து கொண்டிருந்தன. இங்கேதான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இதுவே மேரி இயேசுவை வளர்த்த இடம் என்று வழிகாட்டிகள் சில இடங்களை காட்டினர். பிரமிடுகளின் உள்ளே இன்றும் 2000 ஆண்டுகளுக்கு முன் நாட்டை ஆண்ட மன்னர்கள், இளவரசர்கள், ராணிகளின் சடலங்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. அவற்றை சில பெட்ரோலியம் மற்றும் விசித்திரமான ரசாயனங்களை பூசி அவை நிரந்தரமாக இருக்கும்படி செய்துள்ளார்கள். இவற்றிற்கு எகிப்தியத்தில் மம்மி என்று பெயரிட்டுள்ளார்கள். ஆத்மாக்கள் மீண்டும் அவற்றினுள் நுழையும் என்று நம்பப்படுகிறது. அந்த மம்மிகளுக்கு அருகில் வைரங்கள், வைடூரியங்கள், நகைகள், ஆயுதங்கள், சில உணவு பண்டங்களும் வைக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் அந்தந்த மன்னர்கள் பயன்படுத்தியவை. அது மட்டுமல்லாமல்
அவர்களுக்கு பிடித்தமான பெண்களும் இதில் அடைக்கப்பட்டார்கள். இவை அனைத்தையும் பார்க்கலாம். ஆனால் உள்ளே சென்றால் 2 அறைகளில் தொலைந்து போகும் ஆபத்து உள்ளது. சோஃபியா மற்றும் கேத்ரின் இனி வெளியே செல்வோம் என்றனர். எங்கே என்று பிளாவட்ஸ்கி கேட்டாள். அங்கு பெல்லி டான்ஸ் காட்டுகிறார்கள். இன்னும் 16 இளைஞர்களும் யுவதிகளும் ஒரே மாதிரியான ஆடைகளை அணிந்து தர்பிக் நடனம் ஆடுகிறார்கள். இவையெல்லாம் பார்க்க வேண்டுமே என்றாள் கவுண்டர் சோஃபியா. சரி, நீங்கள் சென்று பார்த்துவிட்டு வாருங்கள் என்றாள் பிளாவட்ஸ்கி. நான் இங்கு மறைந்திருக்கும் பண்டைய ஆத்மாக்களுடன் பேசுவேன். நான் இங்கு வந்தது அதற்காகத்தான். கவுண்டர் சோஃபியா ஆச்சரியமாக பிளாவட்ஸ்கியை பார்த்துவிட்டு சென்றாள். அவள் தர்பிக் நிகழ்ச்சியை பார்த்தாள். பெல்லி டான்ஸை ரசித்தாள். முன்பு இந்த நடனத்தை எகிப்தைச் சேர்ந்த பெண்கள் நிகழ்த்தி வந்தனர். ஆனால் சமீபத்தில் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் விதித்த தடை காரணமாக முஸ்லிம் பெண்கள் இந்த நடனங்களை செய்வதில்லை. பிளாவட்ஸ்கி நீண்ட நேரம் பிரமிட்களில் மறைந்திருக்கும் ஆத்மாக்களுடன் பேசினாள். அவர்கள் பேசும் மொழி என்னவென்று தெரியவில்லை. ஆனால் அவர்களின் உணர்வுகள் அவளுக்கு புரிந்துவிட்டன. அவர்கள் கிளியோபாட்ராவையும் ஜூலியஸ் சீசரின் எதிரியான ஒரு வீரனையும் பிளாபர்கிக்கு காட்டினார்கள். கிளியோபாட்ரா இறந்து அப்போதே 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்னும் எப்போதோ இறந்த ஃபாலோ வம்சத்தினருடன் அவள் பேசினாள். அவர்கள் அளித்த செய்திகளை பெற்றுக்கொண்டு வெளியே வந்தாள். அவளுடைய கண்கள் விசித்திரமாக மின்னிக் கொண்டிருந்தன. அப்போது கவுண்டர் சோஃபியாவுடன் சேர்ந்து அவர்கள் மிருத நகரம் என்று அழைக்கப்படும் ஒரு சுற்றுலா பகுதிக்கு சென்றார்கள். அங்கு முன்பு 6 லட்சம் பேர் வாழ்ந்து வந்தார்கள். இப்போது ஒருவர் கூட உயிரோடு இல்லை. வெறும் இடிபாடுகளும் கல்லறைகளும் மட்டுமே எஞ்சியுள்ளன. அதை ஒரு சுற்றுலா பகுதியாக எகிப்து அரசு அமைத்துள்ளது. வழிகாட்டி சொல்லும் கதைகளை அனைத்து சுற்றுலா பயணிகளும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பிளாவட்ஸ்கி மட்டும் அந்த இறந்த நகரத்தில் உள்ள கல்லறைகளில் 1000 ஆண்டுகளுக்கு முன் இறந்த மக்களுடன் பேசி அவர்களை பற்றி விசாரித்தாள். பிரமிட்டில் உள்ள ஃபாலோ மன்னர்கள் தாங்கள் எப்படி இறந்தார்கள், அன்றைய வரலாறு அனைத்தையும் அவர்கள் மேடம் பிளாபர்கிக்கு கண்ணுக்கு தெரியாத வடிவத்தில் விளக்கினார்கள். மேடம் பெருமூச்சு விட்டாள். அன்றைய போர்கள், வியூகங்கள், ராஜ விருப்பங்கள் அனைத்தும் மேடம் ஒரு சினிமாவில் பார்ப்பது போலிருந்தன. கேத்ரின், நம் பயணம் முடிந்தது. தேவையான தகவல்கள் அனைத்தையும் சேகரித்து விட்டேன். இன்னும் ஒரு நூலகத்திற்கு மட்டுமே செல்ல வேண்டும். அதன் பிறகு கிரேக்க நாட்டிற்கு செல்வோம் என்றாள் பிளாவட்ஸ்கி. நூலகத்தில் என்ன இருக்கிறது மேடம் என்று கேட்டாள் கேத்ரின். முன்பு இங்கு அபூர்வமான ஓலைச்சுவடிகள், போஜ பத்திரங்களில் எழுதிய நூல்கள், காகிதத்தில் அச்சிடப்பட்ட நூல்கள் இருந்தன. அதில் சில மத கலவரங்களில் எரிக்கப்பட்டன. இருந்தாலும் சில எஞ்சி உள்ளன. அவற்றை நாம் சென்று படிக்க வேண்டும். வாருங்கள் என்றாள் பிளாவட்ஸ்கி. கேத்ரின் மேடத்தை விசித்திரமாக பார்த்து கொண்டிருந்தாள். அனைவரும் அலெக்சாண்ட்ரியா சென்றனர். அங்குள்ள நூலகத்தில் புரியாத மொழியில் இருந்த நூல்களை பிளாவட்ஸ்கி படித்தாள். அவற்றை குறிப்பெடுத்துக் கொண்டாள். அதன் பிறகு அனைவரும் சேர்ந்து கிரேக்க நாட்டை அடைந்தனர். அங்குள்ள இடங்களை பார்வையிட்டனர். விசித்திரமான விஷயம் என்னவென்றால், அங்கு மித்ரா என்ற பெயருடைய ஒரு கடவுள் இருந்தார். அப்பல்லோ என்ற பெயருடைய மற்றொரு கடவுள் இருந்தார். ஜீஸ் என்ற கடவுள், ஏதேனா என்ற பெயருடைய ஒரு தேவதை இருந்தார். போசைடான் என்ற பெயருடைய கடவுள் இருந்தார். பான் என்ற பெயருடைய மற்றொரு கடவுளும் இருந்தார். டெல்லிக்கு அருகில் ஒரு அறை இருந்தது. மிகவும் பண்டைய காலத்தில் சில மந்திரவாதிகள் அமர்ந்து எதிர்காலத்தை கூறிக்கொண்டிருந்தார்கள். இந்த தெய்வங்களின் கருவிகளும் இருந்தன. அதன் அருகில் ஒரு அரக்கன் இருந்தான். அந்த வழியே செல்பவர்கள் அனைவரையும் கேள்வி கேட்டான். அவனுடைய நுண்ணறிவு சிறந்தது. கேள்விக்கு சரியான பதில் சொல்ல முடியாதவர்களை விழுங்கி விடுவான். டெல்லியில் பிளாவட்ஸ்கி பண்டைய கிரேக்க தத்துவ ஞானிகளான சாக்ரடீஸ், அரிஸ்டாட்டில், பிளேட்டோ போன்றவர்களை சந்தித்தாள். அவர்களுடன் உரையாடினாள். மாசிடோனியாவிலிருந்து அலெக்சாண்டர் உலக வெற்றியாளனாக புறப்பட்டான். அப்போது அவனுடைய குரு அரிஸ்டாட்டில் அவனை ஆசீர்வதித்து ஒரு குரு தட்சணை கேட்டார். அலெக்சாண்டர் சொன்னான், நான் ஒரு ஆட்சியாளன் அல்ல, ஒரு பண்டிதன். எனக்கு உன்னுடைய சாம்ராஜ்யங்கள் தேவையில்லை. ஆனால் உன் வெற்றியின் பயணத்தில் இந்திய நாட்டிற்கு செல். அங்கு கங்கை நதி பாய்கிறது. அதிலிருந்து சில நீரை சேகரி. பகவத்கீதை என்ற ஒரு தத்துவ நூல் கிடைக்கும். அதை எனக்கு பரிசாக கொண்டு வா என்று அரிஸ்டாட்டில் கேட்டார். அப்போது பிளாவட்ஸ்கி இப்படி சொன்னாள், கிரேக்க நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் வித்தியாசம் இல்லை. இது ஒரு குட்டி இந்தியா. நாம் இன்னும் நான் வென்ற நிலப்பரப்பு அனைத்தையும் உங்கள் பாதங்களில் வைக்கிறேன். காஷ்மீர், திபெத், கங்கை கரைகளுக்கு செல்ல வேண்டும். பயணத்திற்கு தயாராக இருக்கிறீர்களா என்று கேட்டாள் பிளாபர்கி. கவுண்டர் சோஃபியா கிரீஸிலிருந்து திரும்பிச் சென்று விடுவதாக சொன்னாள். அப்போது பிளாபர்கி இப்படி சொன்னாள், மித்ரா என்றால் சூரியன். இந்த பெயர் நமக்கு எல்லா பண்டைய நூல்களிலும் காணப்படுகிறது என்று சொல்லி பிளாபர்கி காஷ்மீருக்கு புறப்பட்டாள். அழகிய காஷ்மீர் பூலோகத்தின் நந்தவனம்.
இங்கு விளையும் குங்குமப்பூ, பலவிதமான உலர் பழங்கள், ஆப்பிள் பழங்கள் உலகெங்கும் ஏற்றுமதியாகின்றன. இங்கு விளையும் விளைபொருட்களுக்கு அனைத்து நாடுகளிலும் தேவை உள்ளது. இங்கு 1000 ஆண்டுகளுக்கு முன் சைவம் அதிகார மதமாக இருந்தது. சுற்றுலா பயணிகள் இங்குள்ள டால் ஏரிக்கு வந்து இளைப்பாறுகிறார்கள். மேடம் பிளேவர்ஸ்கி காஷ்மீரில் எளிதாக நுழைய முடிந்தது. ஆனால் அங்கிருந்து திபெத் செல்ல மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்தது. அதற்கு காரணம் அவள் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்தவள் என்பதே. 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டன் மற்றும் ரஷ்யா உறவுகள் சர்வதேச அளவில் சரியாக இல்லை. அந்த காரணத்தால் அவளை தடுத்தார்கள். அது மட்டுமல்லாமல் திபெத்தில் அவள் செல்ல விரும்பிய இடங்கள் ஆபத்தானவை என்று எச்சரித்தார்கள். பிளாவட்ஸ்கி ஒருமுறை கண்களை மூடிக்கொண்டு தனது கண்ணுக்கு தெரியாத ஆன்மீக குருவான மாவுரிய சுவாமியை நினைத்தாள். அவர் புன்னகையுடன் தோன்றினார். பெண்ணே, நீ எனக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறாய். திபெத் யாத்திரையை முடித்துக்கொண்டு கங்கை நதிக்கரைக்கு வா, நான் உனக்கு தரிசனம் அளிப்பேன் என்றார் மாவுரிய யோகி. பிளவட்ஸ்கி கண்களை திறந்தாள். அவளுக்கு எதிரே ஷாமான் என்ற பெயருடைய ஒரு தார்தார் இனத்தவன் நின்று கொண்டிருந்தான். அம்மா, நான் உங்களை திபெத்திற்குள் நுழைய வைப்பேன். அங்கு ரகசிய வித்தைகளை கற்பிப்பேன். என்னுடன் வாருங்கள் என்றான் தார்தார். பிளாபர்கி, கேத்ரின், தார்தார் மூவரும் வெண்ணிற குதிரை மீது அமர்ந்தார்கள். குதிரை ஆகாயத்தில் பறந்து கொண்டிருந்தது. அந்த விஷயம் பிளாபர்கிக்கு மட்டுமே தெரியும். ஷாமான் மட்டும்தான் தரை வழியே ஏதோ ஒரு குதிரை மீது பயணம் செய்வதாக நினைத்தான். ஆபத்தான பாதைகளை கடந்து மேடம் பிளவட்ஸ்கி திபெத்திற்குள் நுழைந்தாள். அங்கு பௌத்த மதத்தினர் ஆட்சி செலுத்துகிறார்கள். இவர்களை லாமாக்கள் என்பார்கள். தெய்வீக அம்சமும் பெரிய லாமாக்களுக்கு மத குரு மட்டுமல்ல, ஆட்சியாளரும் கூட. மேடம் பிளாவட்ஸ்கி ஒரு இனத்தைச் சேர்ந்த பௌத்தர்களை சந்தித்தாள். அவர்களுக்கு ஒரு மத குரு இருந்தார். அவர் பெயர் குத்துமி. அவர் அவளை ஒரு பௌத்த விகாரத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கு சில நூல்களை காட்டினார். அவை மேடம் பிளாபர்கிக்கு புரியவில்லை. அப்போது குத்துமி அவளிடம் இப்படி சொன்னார். பெண்ணே, உனக்கு பல மொழி ஞானம் உண்டு. ஆனால் இந்த நூல்கள் சென்சார் என்ற ஒரு ரகசிய திபெத் மொழியில் உள்ளன. இவற்றை நீ ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க வேண்டும் என்றார். அது எப்படி சாத்தியம் என்றாள் மேடம் பிளாவட்ஸ்கி. மகாத்மாக்களுக்கு முடியாதது என்ன இருக்கிறது? குத்துமி அவளுக்கு முன்னால் நூல்களை வைத்தார். அங்கு ஷாமான் என்ற ஒரு மகாத்மா வந்தார். அவர் அந்த விகாரத்தின் தலைவர். அவர் தன் கையால் மேடம் பிளாவட்ஸ்கியை தொட்டார். அப்போது பிளாவட்ஸ்கியினுள் ஏதோ அறியாத மின்சார அதிர்வுகள் உண்டாயின. சுவாமி, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டாள் மேடம் பிளாவட்ஸ்கி. உன்னை மகாத்மா ராணியாக்குகிறேன். உலகில் எல்லோரும் ஆத்மாக்களே, ஆனால் சிலர் மட்டுமே மகாத்மாக்கள். அவர்களை குருக்கள் என்றும் பரம குருக்கள் என்றும் பரம யோகிகள் என்றும் அழைக்கிறார்கள். இதுவரை நீ தற்செயலாக உன் பூர்வ ஜென்ம சம்ஸ்காரத்தால் அதீந்திரிய வித்தையை வெளிப்படுத்தினாய். இப்போது நீயே யோகியானாய். அதாவது நீ குரு. நீ யாரை தொட்டால் அவர்களுக்கு அதீந்திரிய ஞானம் கிடைக்கும் என்றார் ஷாமான். மேடம் பிளாபர்கி தனது முன்னால் இருந்த சஞ்சலிபுரணி புத்தகங்களை கையில் எடுத்தாள். அவை அனைத்தும் ஆங்கில மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டதாக தோன்றியது. மேடம் பிளாபர்கி சத்தமாக சிரித்துக் கொண்டாள். இப்போது அவளுடைய வேலை மிகவும் எளிதாகிவிட்டது. பேனாவை பிடித்து வெறுமனே எழுதுவது போல் நடித்தாள். சஞ்சார் நூல்கள் அனைத்தும் ஆங்கிலத்தில் வெளிவந்தன. மேடம் பிளாவட்ஸ்கிக்கு சில காட்சிகள் தெரிந்தன. சில காலம் கழித்து சீனா திபெத்தை ஆக்கிரமிப்பதாக அவளுக்கு தெரிந்தது. இவனது மத நூல்களை முடிந்தவரை விரைவாக மற்ற இடங்களுக்கு மாற்றினால் நல்லது என்று உள்ளூர் பௌத்தர்களுக்கு ஆலோசனை கூறினார். தார்தார் இனத்தவன் மேடம் பிளாவட்ஸ்கிக்கு வணக்கம் தெரிவித்து தன் சொந்த நாட்டிற்கு செல்ல விரும்புவதாகவும் அதற்கு உதவ வேண்டும் என்றும் கூறினான். மேடம் பிளாவட்ஸ்கி அதை செய்தாள். திபெத்தில் உள்ள பனி குகைகளில் அவள் யாருடன் என்ன பேசினாள் என்பது குறித்த சரியான தகவல் கிடைக்கவில்லை. திபெத் பயணத்திற்கு பிறகு மேடம் பிளாவட்ஸ்கி இந்தியாவுக்குள் நுழைந்தாள். கங்கை நதிக்கரைக்கு சென்று கங்கையில் குளித்தாள். அவள் கரையை அடைந்த போது அவளுக்கு எதிரே யாரோ சிரித்துக் கொண்டிருப்பது தெரிந்தது. அவள் அவரை உன்னிப்பாக கவனித்தாள். அவர் வேறு யாருமில்லை, மாவுரிய சுவாமி. அவள் சிறு வயதில் உக்ரைனில் கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த போது கடற்கரையிலிருந்து ஒரு தேஜஸ் உருவம் தோன்றியது. அவளுக்கு இந்த வெண்ணிற குதிரையை கொடுத்தது இந்த மாவுரிய சுவாமிதான். இப்போது அவளை கரம் பற்றி அணைத்து உயிருடன் பார்க்கிறாள். மேடம் பிளாபர்கி அவருக்கு வணக்கம் தெரிவித்து தான் பிளாபர்கி என்று சொன்னாள். ஆமாம், எனக்கு தெரியும், அதனால்தான் நான் வந்தேன் என்றார் மாவுரிய சுவாமி. மாவுரிய சுவாமிக்கு அருகில் நின்றிருந்த இன்னொருவனை பார்த்து பிளாவட்ஸ்கி கேட்டாள். சுவாமி, உங்கள் பெயர் என்ன? குதூஹோமி என்று சொன்னார் அந்த யோகி. பிளாவட்ஸ்கி அவருக்கும் வணக்கம் செலுத்தினாள். இப்போது அவருக்கு தரிசனம் கொடுத்தது இவர்தான். இதனால் பிளாபர்கிக்கு இந்தியாவின் பயணம் மிகவும் எளிதாக இருந்தது.
மிகவும் புனிதமான பிரயாகைக்குச் சென்று அங்கு காசிக்குச் சென்று பரமசிவனை தரிசித்தாள். உள்ளூர் மக்கள் கால பைரவத்தின் முக்கியத்துவத்தை விளக்கினர். இங்கு தச மகா வித்யாலயத்தில் காளி தத்துவத்தை புரிந்து கொண்டாள் மேடம் பிளாவட்ஸ்கி. அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் 3வது சப்த வடிவம், இது 5 பீஜாட்சரங்களின் தொகுப்பு. 4வது ரேகா ஆரோபணம், அதாவது சிறிய சிறிய புள்ளிகளை இணைத்து வரைந்தால் சில வடிவங்கள், சில முக்கோணங்கள் தெரியும். இதற்கே ஸ்ரீ சக்கரம் என்று பெயர். இது ஒன்றைக் காட்டிலும் மற்றொன்று உயர்ந்தது. இவை அனைத்தும் தாந்திரீகமானவை. ஆகாயத்தில் உள்ள சக்தியை பூமிக்கு இறக்கி பூமியில் உள்ள பொருட்களை சக்தி வாய்ந்ததாக மாற்ற இந்த சாதனை உதவுகிறது என்றார் மௌரிய சுவாமி. அப்போது பிளாவட்ஸ்கி இப்படிச் சொன்னாள், சரியாக இதுபோன்ற தெய்வீக சிலைகளை கிரேக்க நாட்டில் பார்த்தேன். இந்த இரண்டிற்கும் பெரிய வித்தியாசம் தெரியவில்லை. உண்மைதான், முன்பு உலகில் ஒரே ஒரு மதம்தான் இருந்தது என்று தெரிகிறது. மெடிட்டரேனியன் கடலுக்கு அப்பால் உள்ள மதங்கள் பிக் பிங் ஆகும், கடலுக்கு இணையாக உள்ள மதங்கள் பீயிங் ஆகும் என்றார் மௌரிய சுவாமி. அதாவது அமீபாவிலிருந்து பிறந்த உயிரினம் படிப்படியாக குரங்கு வரை வளர்ந்தது. கொரில்லாவிலிருந்து மனிதன் பிறந்தான். மனிதன் இன்னும் வளர்ந்தால் மகா மனிதனாவான். இது ஒரு மதம் அல்ல. இதை டார்வின் முன்மொழிந்தார். இதை சிலர் ஏற்றுக்கொண்டார்கள். உண்மையில் நீயே கடவுள், தவறுதலாக அதை மறந்துவிட்டாய் என்கிறது 2வது மதம். பீகமிங் மற்றும் பீயிங் என்ற வார்த்தைகளுக்கு இதுவே அர்த்தம். மௌரிய சுவாமி மேலும் இப்படி சொன்னார், பெண்ணே, நான் எப்போதும் கண்ணுக்கு தெரியாத வடிவத்தில் உன்னுடன் இருப்பேன். உனக்கு விரைவில் சிறுநீரகங்கள் செயலிழக்கும். பயப்படாதே, நீ வாழ்ந்து சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. இந்த பூமிக்கு உன் தேவை மிக அதிகம். நோய் வரும்போது என்னை நினைத்துக்கொள். அது மட்டுமல்லாமல் நீ மீண்டும் நிக்ஃபரை சந்திப்பாய். ஆனால் உங்கள் இருவருக்கும் உடல் ரீதியான தொடர்பு இருக்காது. அதனால் நீங்கள் ஒரு குழந்தையை தத்தெடுப்பீர்கள். மேடம் பிளாவட்ஸ்கி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். பிரயாகையில் பக்தர்கள் புனித நீராடி கொண்டிருந்தார்கள். இங்கு கங்கை, யமுனா, சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கின்றன. மனிதர்களுக்கு ஆத்மாக்கள் இருப்பது போலவே நதிகளுக்கும் ஆத்மாக்கள் உண்டு. அவை வெறும் நீர்நிலைகள் மட்டுமல்ல, நீர்ப்பாசனம் மற்றும் குடிநீர் வழங்கும் ஆறுகள் மட்டுமல்ல. இந்த நதிகளில் குளிப்பவர்கள் இந்தி, தெலுங்கு, தமிழ், கன்னடம், ஆங்கிலம் என பல மொழிகள் பேசுகிறார்கள். இவை அனைத்தும் வெவ்வேறு அரசுகள். அவரவர் ஆட்சி அவர்களுக்குரியதாக இருந்தாலும் இங்கு படைப்பிலும் ஒரு ஆன்மீக உணர்வை இந்த புனித நீராடல்கள் மூலம் இந்துக்கள் அடைந்தார்கள். இங்குள்ள கலை வடிவங்களும் அப்படியே. இராமாயண கதையை சிலர் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். தீமை மீது நன்மை பெற்ற வெற்றியின் கருப்பொருள் ஒரு குறியீடு. எகிப்தில் உள்ள பெல்லி டான்ஸ், டார்விஷ் டான்ஸ் ஆகியவை சுற்றுலா பயணிகளை கவர மட்டுமே நடத்தப்பட்டன. அதில் பொழுதுபோக்கு இருந்தது. ஆனால் இங்கு இந்தியாவில் ஞானம் ஒரு செய்தியாக இருக்கிறது. மௌரிய சுவாமி இப்படி சொன்னார், இந்தியாவில் உள்ள கலை வடிவங்களில் முக்கியமாக ராமர், சிவன், கிருஷ்ணர் காணப்படுகிறார்கள். இவர்கள் இந்த நாட்டிற்கு ஆத்மாக்கள். இந்த இனத்தின் வரலாறு இந்த மூவரை பொறுத்தே அமைந்துள்ளது. பிறகு வேறுபாடு என்ன என்று கேட்டாள் பிளாபர்கி. அது ஒரு நூல், இது ஒரு நடைமுறை. ராமன் விக்கிரமவான் தர்மம் என்றார். அதாவது தர்மத்திற்கு கரம் போன்ற உறுப்புகள் கிடைத்தால் அவன் ராமனாகவோ கிருஷ்ணனாகவோ காணப்படுவான். மேடம் பிளாவட்ஸ்கிக்கு இந்திய ஆன்மா படிப்படியாக புரிந்தது. ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு குருக்ஷேத்திரத்தில் கூறியது போல மௌரிய பிளாவட்ஸ்கிக்கு கீதா தத்துவத்தை விளக்கினார். அதில் பக்தி, ஞானம், கர்மா ஆகியவை இருந்தன. பொருள் முதல்வாதிகளுக்கு சாட்சியும் ஆன்மவாதிகளுக்கு விஸ்வரூப தரிசனமும் விளக்கப்பட்டது. மௌரிய சுவாமி மேலும் இப்படி சொன்னார், நீ அமெரிக்காவில் இருக்கும்போது ஒரு மகத்தான சம்பவம் நடக்கப் போகிறது. அது உலகத்தின் சிந்தனை போக்கையே மாற்றும். பிரிட்டனிடமிருந்து இந்தியாவிற்கு சுதந்திரத்தை கொண்டு வரும். இந்தியா இன்று சுயராஜ்யத்திற்காக அரசியல் ரீதியாக போராடுகிறது. ஆனால் அந்த போராட்டத்தில் தோல்வியுற்றன. போராட்டம் ஆன்மீக ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் நடைபெற வேண்டும். அதற்கு நீ உதவ வேண்டும். உங்கள் ஆணை என்றாள் மேடம் பிளவட்ஸ்கி. நீ மீண்டும் இந்தியாவிற்கு வருவாய். சென்னை நகரத்திலும் மும்பை நகரத்திலும் உன்னால் நடக்க வேண்டிய சில மகத்தான காரியங்கள் உள்ளன. அவை அனைத்தையும் நான் சொல்ல வேண்டியதில்லை. உனக்கே தெரியும். பயமில்லாமல் இரு, கவலை இல்லாமல் இரு. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் கொள். நீ முன்பு ஒரு காற்றில் இருந்து கோப்பையை கொண்டு வந்தாய். இன்னொரு இடத்தில் மேசைகளும் நாற்காலிகளும் காற்றில் பறக்கச் செய்தாய். இதை ஆன்மீகம் என்று மக்கள் தவறாக நினைக்கிறார்கள். இந்த செயல்களை நம் இந்தியாவில் வித்தைக்காரர்கள் செய்கிறார்கள். அதை இந்திரஜாலம் என்போம். அது மட்டுமல்லாமல் உண்மையான ஆன்மீகம் என்றால் மனிதனை கடவுளாக மாற்றுவது. அதற்கு அதீந்திரிய ஞானம் தேவை. நீ இப்போது யோகியானாய். நீ யாரை தொட்டால் அவர்கள் உனக்கு மத்தியஸ்தர்களாக பயன்படுவார்கள்.
நாம் ஒரு பெரிய கட்டிடத்தை பார்க்கும்போது அதில் அழகான அறைகளும் உயரமான கோபுரங்களும் நம்மை ஈர்க்கும். ஆனால் அந்த கட்டிடத்திற்கு அடியில் ஒரு அஸ்திவாரம் இருக்கும். அதை யாரும் கவனிப்பதில்லை. மனித வரலாறும் அப்படித்தான். யாரெவரோ மன்னர்கள் வருவார்கள், ராஜ்யங்களை ஆள்வார்கள், படையெடுப்புகள், கொள்ளைகள் நடந்து கொண்டே இருக்கும். மக்கள் கஷ்டப்படுவார்கள். சிலர் சத்புருஷர்கள் வந்து அசுரர்களை அழித்து தர்மத்தை காப்பார்கள். ஆனால் மனிதர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் உண்டு. இவையெல்லாம் தற்செயலாக நடப்பதில்லை. கட்டிடத்திற்கு அடியில் அஸ்திவாரம் இருப்பது போலவே உலக மனித வரலாற்றின் அடியில் ஏதோ ரகசிய சக்திகள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றன. அவை வெளியில் தெரியாது. அவற்றை தேடுவதுதான் தெய்வ வழிபாடு. முன்பு நம் நாட்டில் கல்வி குருகுலங்களில் நடந்து வந்தது. அப்போது பள்ளிகள், கோயில்கள் இல்லை. குருக்களே கல்வி கற்பிப்பவர்கள், குருக்களே ஆச்சாரியர்கள். பெரிய பெரிய கல்வி பீடங்கள் இருந்தன. பௌத்த மதத்தின் தாக்கத்தால் நாலந்தா, தக்ஷஷீலா போன்ற கல்வி பீடங்கள் தோன்றின. அவை கல்வி நிலையங்கள் மட்டுமல்லாமல் பௌத்த தர்மசாலைகளும் கூட. 12 ஆண்டுகள் கல்வி கற்ற பிறகு மாணவர்கள் ஆர்வத்துடன் இமயமலை, குருகுலங்கள், விருஷாசிரமங்களை பார்வையிட்டு 2 ஆண்டுகள் தங்கள் அறிவை பலப்படுத்திக் கொண்டார்கள். மற்ற நாடுகளுக்கு பயணம் செய்வது ஒரு முறை. யுவான் சுவாங், ஃபா ஹியான் போன்ற யாத்ரீகர்களின் அனுபவங்கள், ராகுல் சான்கிருத்யாயன், ரோரிக் போன்றவர்களின் பயண அனுபவங்கள் வரலாற்றில் புகழ் பெற்றவை. ரஷ்யாவைச் சேர்ந்த புகழ்பெற்ற கலைஞர் ரோரிக் பலமுறை திபெத்தை பார்வையிட்டதாகவும் ஷம்பாலாவிற்கு சென்று மாஸ்டரை தரிசித்ததாகவும் வரலாறு கூறுகிறது. அறிவுசார் பயணங்கள் உலகில் தொன்று தொட்டு நடைபெற்று வருகின்றன. இந்த யாத்ரீகர்களே அன்றைய கலாச்சார தூதுவர்கள். ஒரு குகையில் அமர்ந்து தவம் செய்து மகரிஷியாகலாம். பெரும் காடுகளில் கடுந்தவம் செய்யலாம். உயிர் பயம் இல்லை என்றால். ஆனால் ஒரு சத்குருவுக்காக நாடுகள் கடந்து அலைந்து திரிவதும் மலைகளில் தேடுவதும் எளிதல்ல. மிகுந்த தாகத்துடன் தேடினால்தான் தூய்மையான குருக்களின் தரிசனம் கிடைக்கும். அந்த ரகசியம் பிளாவட்ஸ்கிக்கு தெரியும். தெரியாவிட்டாலும் யாரோ பரம குருக்கள் ஒரு சங்கல்பத்தை அளித்திருப்பார்கள். அதனால்தான் அவள் இடைவிடாமல் நாடுகள் கடந்து அலைந்தாள். கருத்த வடிவங்களில் தரிசனம் அளிக்கும் குருக்கள் பௌதிக வடிவங்களில் ஏன் தெரிவதில்லை? 19ஆம் நூற்றாண்டின் சூழ்நிலைகளே வேறு. அப்போது பயண வசதிகள் இல்லை. இப்போதுள்ள விமானங்கள் இல்லை. கடல் வழியிலான கப்பல் பயணங்களே போக்குவரத்து வசதிகள் குறைவாக இருந்தன. ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் இடையில் நல்லுறவு இல்லை. சண்டைகள், சச்சரவுகள், ஒருவரையொருவர் எதிரியாக பார்க்கும் மனப்பான்மை, நல்லிணக்கம், சகோதரத்துவம் மிக குறைவு. அனைத்து நாடுகளும் எதிரி நாடுகளாகவே பார்க்கப்பட்டன. ஐரோப்பாவில் ரஷ்யா ஒரு பகுதியாக இருந்தாலும் அதன் புவியியல் சூழ்நிலைகள், கலாச்சாரம், குணாதிசயங்கள் மற்ற நாடுகளை விட வேறுபட்டவை. அமெரிக்காவில் இருந்த நாட்களில் ஒரு உறவினர் இறந்ததால் பிளாவட்ஸ்கிக்கு சில பரம்பரை சொத்து கிடைத்தது. 50,000 ரூபில்கள் என்பது அப்போது சாதாரணம் அல்ல. 1873 தந்தை இறந்த பிறகு தன் பங்காக வந்த பணத்துடன் நியூயார்க்கின் லாங் ஐலாந்தில் விவசாய நிலங்களை வாங்கி விவசாயம் செய்தாள். அனுபவம் இல்லாததால் நஷ்டங்கள் ஏற்பட்டன. அவளுக்கு பழக்கமான வேலை எழுத்து, விவசாயம். ரஷ்ய பத்திரிகைகளுக்கு நிறைய கட்டுரைகள் எழுதினாள். அதுவே வருமானம். இந்த எழுத்துக்களால் பணமும் நல்ல பெயரும் வந்தது. அவளது புனைப்பெயர் ராட்காபாய். அது புனைப்பெயர். 1850களில் பிளாபர்கி இந்தியாவில் இருந்தபோதே ஷிப்பாய் கலகம் நடந்தது. குருவின் கட்டளைப்படி இந்தியாவை விட்டு ஜாவாவுக்கு சென்றாள். அங்கு சில யோகிகளுடனும் ஞானிகளுடனும் நட்பு ஏற்பட்டது. அங்கிருந்து அமெரிக்கா சென்று 1860களுக்குள் ஐரோப்பாவை அடைந்தாள். பிரான்ஸ், ஜெர்மனியுடன் சிறுவயதிலிருந்தே பழக்கம். அங்கு சிறிது காலம் கழித்து ரஷ்யா சென்று பல ஆண்டுகள் சொந்த நாட்டிலேயே தங்கிவிட்டாள். மகாத்மாக்களுக்கும் மகாபுருஷர்களுக்கும் தாய் மீதும் பிறந்த பூமி மீதும் பாசம் குறையாது. எத்தனை நாடுகள் சுற்றினாலும் எவ்வளவு தவம் செய்தாலும் சொந்த நாட்டில் சொந்த வீட்டில் இருக்கும் சுகம் சொர்க்கத்தில் இருக்காது. மேடம் பிளாபர்கி நிறைய சம்பாதித்தாள். தெய்வீக ஞானம் சம்பாதித்தாள். தனிமையில் இருந்தபோது தனக்குள் ஊடுருவி உள்மனத்துடன் ஒன்றி சூன்யமாக மாற முடிந்தது. ஆன்மத் துடிப்புகளை அனுபவிக்க முடிந்தது. இவ்வளவு காலம் யோசித்த ஞானம் தனக்கு ஒரு வழியை காட்டும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது. இப்போது உடலுடன் திபெத் பௌத்த மடங்களுக்கு சென்று வர முடிகிறது. சங்கல்பம் செய்யவே மாஸ்டர்கள் மனதில் வருகிறார்கள். கேட்டவர்களுக்கு பதிலளிக்கிறார்கள். கேட்காமலேயே அவர்கள் தாமாகவே சில ஆலோசனைகளை வழங்குகிறார்கள். மொத்தத்தில் ஒரு திட்டம் உருவாகத் தொடங்கியது. மாஸ்டர்கள் அவளுக்கு மட்டுமே தெரிவார்கள், பேசுவார்கள், சிறிது நேரத்திலேயே மறைந்து விடுவார்கள். இந்த ஆச்சரியமான அனுபவங்கள், மாஸ்டர் தரிசனங்கள், ஊக்குவிப்பு ஆகியவை கிடைத்த போதிலும் உடல்நலம் ஒத்துழைக்கவில்லை.
நாடுகள் கடந்து 10 ஆண்டுகளாக பைத்தியம் பிடித்தது போல் அலைந்ததால் உடல் நலம் முற்றிலும் பாதிக்கப்பட்டது. பலவிதமான நோய்கள் வெளிப்படத் தொடங்கின. பட்டினியாலும் போதிய உணவு இல்லாததாலும் அலைச்சலாலும் உடல் நலம் கெட்டுவிட்டதை அவள் புரிந்து கொண்டாள். ஆனால் மனக்கட்டுப்பாடு, சங்கல்ப சக்தி, மாஸ்டர்களின் கருணை ஆகியவற்றால் 4 நாட்களில் நோய் குறைந்தது. தியானத்தால், குண்டலினி விழிப்புணர்வால் உடல் நலம் கெடுவதை அவள் அறியவில்லை. அப்போது யோகத்துடன் பெரிய அறிமுகம் இல்லை. குருவை தேடுவதே தவிர தியானம் சரியாக அமையும் போது நோய் குறைந்துவிடும். இந்த இரண்டுக்கும் உள்ள தொடர்பு என்னவென்று தெரியவில்லை. குண்டலினி விழித்தெழும்போது ஏற்படும் சக்தி பாதிப்பு மனிதனை மதிமயங்கச் செய்யும். மூச்சு திணற வைக்கும். நோய்கள் வெளிப்படும். சில காலம் இரட்டை வாழ்க்கை வாழ வேண்டியிருந்தது. வெளியே உடல் நலக்குறைவு, உள்ளே ஆன்ம இன்பம். அது ஒரு விந்தையானது. மாஸ்டர்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள். வந்ததாகத் தோன்றும். உள்ளுணர்வுக்கு தரிசனம் அளிப்பார்கள். உடனே மறைந்து விடுவார்கள். நடக்க வேண்டிய வேலை நடந்துவிடும். சொல்ல வேண்டிய விஷயம் மனதில் தோன்றும். மாஸ்டர்கள் வரும்போது பிளாபர்கிக்கு உடல் உணர்வு இருக்காது. மனம் வேலை செய்யாது. அருகில் உள்ளவர்களை, உலகத்தை மறந்து மற்றொரு உலகில் ஏதோ ஒரு சூன்யத்தில் மிதப்பார். தன்னை மறந்து போனால்தான் மாஸ்டரின் வருகை தெரியும். அந்த நேரத்தில் தன்னை ஒரு தனிப்பட்ட நபர் என்று உணரமாட்டார். அவர் கருத்தளவில் சூன்யமாகி விடுவார். கண்கள் மூடி தூக்கத்தில் விழுவது போல மயக்கம் வரும். உணர்வு இருக்காது. உடல் ரீதியான உணர்வு இருக்காது. மேல் உலகங்களுக்கு சூட்சும சரீரம் விரைந்து செல்லும். கடந்த 7 ஆண்டுகளாக பிளாவட்ஸ்கி திபெத், எகிப்து, சிரியா போன்ற நாடுகளில் மர்ம மாஸ்டர்களிடம் சேவை செய்தாள். பல சக்திகளை அவர்கள் அருளினார்கள், கற்பித்தார்கள். குருக்களின் அருள் வீணாகாது. பல வழிகளில் வெளிப்படும். 7 வருட குரு சேவையின் பலன் இப்போது அனுபவத்திற்கு வருகிறது. இது ரிவிஷன், புனசரணா. தகுதியானவர்களுக்கு மாஸ்டர்கள் அளிக்கும் பயிற்சி அப்படித்தான் இருக்கும். தாங்கள் காணப்படாவிட்டாலும் வழி நடத்துவார்கள். சக்தி பாதிப்பு செய்வார்கள். கண்ணுக்கு தெரியாமல் இருந்தே தாங்கள் தேர்ந்தெடுத்தவர்களை ஞானிகளாக்குவார்கள். அன்றைய அனுபவங்களை மேடம் பிளாவட்ஸ்கி இப்படி நினைவு கூர்ந்தார். அந்த நாட்களில் நான் மவுண்ட் லெபனானில் உள்ள ரகசிய தளத்தில் இருந்தேன். அங்கு மாஸ்டர்கள், பாரசீக முல்லாக்கள், பலவிதமான மாயாஜால வல்லுநர்களுடன் எனக்கு தொடர்பு ஏற்பட்டது என்று நினைவு கூர்ந்தார். அதன் பிறகு அவளது நோய்கள் மெதுவாக குறையத் தொடங்கின. அதிந்திரிய சக்திகளின் வெளிப்பாடு குறைந்தது. ஆத்மாவின் மீது பிடி கிடைத்தது. மனதின் மீது கட்டுப்பாடு ஏற்பட்டது. அது அமைதி பருவம். ஒரு யோகியின் முன்னேற்றத்திற்கு அதுவே அடையாளம். அடைய வேண்டிய இயல்பு நிலை. அதுவே நேரம், தைரியம் ஏற்பட்டன. சங்கல்பம் மூலமே அதிந்திரிய சக்திகளின் உதவியை பெற முடிந்தது. சேனல் மூலம் மாஸ்டர்கள் வருகிறார்கள். பௌதிக உலகில் தனக்கு அதிந்திரிய சக்திகளை பயன்படுத்தும் சக்தி வந்தது. சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்தன. போர், கலகம் முடிந்தது. வீட்டில் இருக்க மனம் இல்லை. உலகம் வரச் சொல்கிறது. உள்ளே மாஸ்டர்கள் அவசரப்படுத்துகிறார்கள். மீண்டும் புறப்பட்டாள். ஐரோப்பா, ரஷ்யா, ஆசிய நாடுகளுக்கு செல்லத் தொடங்கினாள். பயணத்தில் கஷ்டங்கள் பழகிவிட்டன. 4 ஆண்டுகள் இடைவிடாமல் அலைந்த பிறகு மாஸ்டரின் குரல் கேட்டது. அனுபவங்களை இதயத்தில் பாதுகாத்துக் கொண்டாள். 1928 வரை பிளாபர்கிக்கு ஹுத்பூமி தெரியாது. பெயர் கேட்டதில்லை, பார்த்ததில்லை. அவளது சகோதரி ஜில்லியன் விஸ்கி மற்றும் அவளது மகளுடன் சிறிது காலம் தங்கியிருந்தாள். இத்தாலிய சுதந்திர போராட்டத்தில் கரிபால்டி படையில் பணியாற்றினாள். போரில் காயமடைந்தாள். மாஸ்டரின் அருளால் உடனடியாக குணமடைந்தாள். அதன் பிறகு கான்ஸ்டன்டினோப்பிளிலிருந்து நேராக திபெத் செல்ல சங்கல்பித்தாள். அவளது நீண்ட நாள் ஆசை திபெத் பயணம். பரம குருக்களை தரிசிப்பது, அவர்களுக்கு சேவை செய்வது. திபெத்தை அடைந்த பிறகு அவளது இருப்பிடம் யாருக்கும் தெரியவில்லை. 3 ஆண்டுகள் உயிருடன் இருக்கிறாளா இல்லையா என்ற குழப்பம். 1820 நவம்பர் 7 அன்று மீண்டும் வீடு திரும்புவதாக வீட்டுக்கு தகவல் வந்தது. உண்மையில் அந்த தகவல் அவளுடைய கடிதம் அல்ல. மாஸ்டர்கள் அதை உருவாக்கினார்கள். அதை உருவாக்கி அளித்தவர் மாஸ்டர் குதுஹோமி. அந்த கடிதம் மேடம் பிளாவட்ஸ்கியின் அத்தையின் அறையில் மேசை மீது தோன்றியது. யார் கொண்டு வந்தார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை. அதில் தபால் முத்திரைகள் இல்லை. ஏதோ கண்ணுக்கு தெரியாத சக்திகள், பேய்கள் இது போன்ற வேலைகளை செய்திருக்கும் என்று சொன்னதும் அத்தை பயந்துவிட்டாள். ஏதோ ஆத்மாக்கள் மாய வடிவங்களில் வரும் என்றும், இப்படி பொருட்களை உருவாக்குவதும் மறைப்பதும் அவற்றின் வேலை என்றும் அறிந்ததும் இன்னும் பதறினாள். பிளாவட்ஸ்கி என்றாலே பயம். அவளது கட்டுப்பாட்டில் ஏதோ ஆவிகள் இருப்பதாக அவர்கள் நம்பினர். சிறு வயதிலிருந்தே பிளாபர்கிக்கு பேய்களுடன் நட்பு உண்டு என்று அனைவருக்கும் தெரியும். காற்றிலிருந்து பொருட்களை உருவாக்குவாள். அப்போது ஐரோப்பா, அமெரிக்காவில் இந்த மாயாஜாலங்கள் தெரியாது.
பிளாவட்ஸ்கியின் புகழுக்கு இந்த காற்றிலிருந்து பொருட்களை உருவாக்கியதும் முக்கிய காரணம். திபெத் கிராமங்களில், இந்தியாவில் யோகிகளுக்கு இதுபோன்ற அதிசய சக்திகள் இருப்பதை அமெரிக்கர்கள் நம்புகிறார்கள். மேற்கத்தியர்களுக்கு இந்த கலைகள் தெரியாது. திபெத்தில் உள்ள ஷிகேட்ஸ் என்ற இடத்தில் மர்ம கலைகளை கற்றுக்கொண்ட பிறகு பிளாபர்கி ஐரோப்பாவை அடைந்தாள். சைப்ரஸ், கிரீஸில் இருக்கும்போது கிரேக்க மாஸ்டர் இல்லாரியை சந்தித்தாள். எகிப்துக்கு கப்பலில் பயணம் செய்யும் போது வெடி விபத்தில் பலர் இறந்தனர். பிளாபர்கி உடுத்திய உடையுடன் கரை ஒதுங்கினாள். அனைவரும் இறந்திருக்க தன்னை யார் காப்பாற்றினார்கள், யார் கரை சேர்த்தார்கள் என்று அவளுக்கு தெரியவில்லை. ரஷ்யாவில் உள்ள உறவினர்களிடமிருந்து நிதி உதவி கிடைக்கும் வரை எகிப்தில் பல கஷ்டங்களை அனுபவித்தாள். கெய்ரோவில் இருந்த 4 மாத காலத்தில் தனது அதீந்திரிய சக்திகளை வெளிப்படுத்த வேண்டியிருந்தது. ஆத்மாக்கள் மற்றும் புனர்ஜென்ம சித்தாந்தம் குறித்து பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாள். ஆத்மாக்களை அழைத்து அவற்றின் பூர்வ ஜென்ம வரலாற்றை கூறுவாள். ஆத்மாக்கள் எல்லோர் மீதும் வருவதில்லை. மிகவும் புனிதமாக வாழ்பவர்களே ஊடகமாக இருக்க வேண்டும். அந்த நாடுகளில் அப்படிப்பட்ட நல்லவர்கள் கிடைக்கவில்லை. வேண்டுமானால் தன் மீது வரவழைக்கலாம். பிரயோஜனமில்லை. கேள்வி கேட்பவர்களுக்கு ஆன்ம ஞானம் இல்லை. அங்கு யாருக்கும் ஆன்ம ஞானம் இல்லை. அடக்கி பயமுறுத்த அவை மனிதர்கள் அல்ல, ஆத்மாக்கள். அவை எங்கோ மேல் உலகங்களில் அமைதியாக இருக்கும். நாம் அழைத்ததும் பயந்து ஓடி வராது. அன்பாக அழைத்தால் வரும். அவற்றை பிரசன்னப்படுத்திக் கொள்ளும் நல்ல மனதும் ஆன்ம சக்தியும் நம்மிடம் இருக்க வேண்டும். கெய்ரோவில் பிளாவட்ஸ்கிக்கு கிடைத்தவர்கள் அனைவரும் குடிகாரர்கள். 2 முறை சீமாசாயி பரிசோதனைகளை செய்து அங்குள்ளவர்களின் தன்மையை அறிந்து கொண்டாள். பேய்களை இழிவான காரியங்களுக்கு பயன்படுத்துபவர்கள் எல்லா இடங்களிலும் இருப்பார்கள். ஆத்ம உடல்கள் எங்கோ புண்ணிய லோகங்களில் இருக்கும். அவர்களுடன் நட்பு கொள்ளக்கூடிய புண்ணிய மூர்த்திகள் பூமியில் மிக குறைவாகவே இருப்பார்கள். கெய்ரோவில் பிளாவட்ஸ்கி செய்த பரிசோதனைகள் தோல்வியடைந்தன. சரியான ஊடகம் கிடைக்காததால் எகிப்தில் ஒரு இரவு பிரதான பிரமிட்டில் தனியாக விழித்திருந்தாள். அந்த நிலையில் அவளுக்கு பல சிறந்த விஷயங்கள் தெரிந்தன. மனம் திறந்தவர்களுக்கு பிரமிட்களில் சிறந்த ஆன்மீக ரகசியங்கள், சிருஷ்டி வைசித்திரயம் தெரியும் என்பார்கள்.